கைகளுக்கே கொற்றவையா கோடி சுகம் தான் தருவான் எங்கே நல்ல நேரங்க வாங்க பார்ட்னர் வாங்க கையை வச்சதெல்லாம் எங்கும் பாருங்க நல்ல செய்தி தானே சொல்ல போற நானே கேட்ட நீங்க காத கொஞ்சம் தாங்க நீய பார்த்து ஆமாங்க ஆமாங்க வைக்கும் கூட்டு ஆமாங்க ஆமாங்க இல்லாட்டி போனா ஆமாங்க வைப்பானே வேட்டி ஆமாங்க ஆமாங்க உத்தமன் போன எத்தனைங்க கோதண்டமும் பூன்பிரையும் பாட்டனாக நிக்கணுங்க அண்ணாச்சி அண்ணாச்சி ஆமாங்க அண்ணாச்சி உப்புக்கல்ல வைரம் ஒப்புக்கிட்டு கூட்டு வச்சா அப்புறமா வருத்தப்பட்டு ஆவதென்ன ஊசிரிச்சா வாழை இலைக்கும் வெளி முள்ளுக்கும் கூட்டு இருந்தா என்ன நடக்கும் ஆட்டம் போடுறப்போ ஆபத்தில் மாட்டிக்கிடும் ஆளு எப்படின்னு அப்புறம் பார்ட்னராக வாங்க பார்ட்னர் வாங்க நீங்க வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரங்க நியாய விலை கடைகள் என்று போர்டு மட்டும் போட்டிருக்கு பங்கு சந்தை மோசடிக்கு பேங்கில் எல்லாம் கூட்டிருக்கு நானா சொன்னேன் நீயே பாரு பேப்பரிலே போட்டிருக்கு கீழத்திலே உடல் நடக்கும் மேலிடத்திலே கூட்டு இருக்கும் ஆளும் கட்சியுடன் கூட்டுகள் வச்சுக்கிட்டு சொந்த கட்சியிலே சொல்லுற கூட்டம் எல்லாம் வாங்க பார்ட்னர் வாங்க நீங்க வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரங்க வாழ நினைத்தால் வாழலாம் மழியும் யோ 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 நில்லியா யார கேட்டியா தண்டவாளத்துல நடந்து வர ஆமா என்ன ஊரு கொட்டாம்பட்டா உங்களுக்கு எப்படி தெரியும் அதான் குடுமையை பார்த்தாலே தெரியுது நான் சும்மா இருக்கிற தண்டவாளம் தானே நடந்து வந்துட்டு இருக்கேன் நடக்க கூடாதியா ஏன் இந்த தண்டவாளத்தை நான் ஏன் எடுத்திருக்கிறேன் ஐயா என்ன தெக்க நினைச்சிருக்கீங்களா எவனோ தண்டவாளத்தை ஏலத்துக்கு எடுப்பாங்களா பட்டி கட்டாங்கிறது சரியாதான் இருக்குது ஏயா விழுப்புரம் திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட் பாத்திருக்கியா நீ அங்க கக்கூஸ் எல்லாம் ஏலத்துல விடுவாங்க ஒண்ணுக்கு போனா 25 பைசா ரெண்டுக்கு போனா 50 பைசான்னு வசூல் பண்ணுவாங்க தெரியுமா உனக்கு அப்படியா ஆமாயா நான் தான் எக்மோர்ல இருந்து தாம்பரம் வரைக்கும் இந்த தண்டவாளத்தை எல்லாம் ஏலத்துல எடுத்திருக்கேன் டெய்லி காலையில இங்க வந்து குந்திக்குவேன் போற வர்ற ட்ரெயின் எல்லாம் எண்ணிக்குவேன் மறுநாள் காலையில மாம்பழம் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட போய் கணக்க சொல்லி பணத்தை வாங்கிக்குவேன் சுலபமான வியாபாரமா இருக்கையா யோ 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 ஊர்ல எருமாட்டெல்லாம் வித்து ஒரு 5000 ரூபாய் பணம் கொண்டாந்துருக்கேன் இதை வாங்கிட்டு எனக்கு வேலையை கூடியா ரொம்ப யோசிக்காத தாவங்கிட்ட தெரிஞ்சிட போகுது உன்னை பார்த்தாலும் இறக்கு நாட்டா மாதிரியே இருக்குது சரி 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 கொண்டா இந்த தண்டவாளத்தையே பாத்துக்க எப்பப்ப வசதி வருதோ அப்பப்ப கைட்டி எடுத்துக்க கட்டுமா யாராவது கேட்டா நம்ம பேர சொல்லு சரி அம்மா உங்க பேரு ஜெகதீசன் பெரிய ட்ரெயின் அனுப்பே ஐயா உனக்கு அப்புறம் பணம் தரேன் நிறைய பணம் வந்துருச்சு விடியத்துக்குள்ள நம்ம தான் பணக்காரன் ஆயிடுவோம் போல இருக்க பாடா யோ குடுமி யாரையா நீ பாட்டுக்கு வந்து பந்தா உக்காந்துட்ட ஆடா அது விடுங்க முதல்ல கணக்கு பாருங்க
காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 36 ட்ரெயின், 6 குட்ஸ், பெரிய இன்ஜின் 4. அதுக்கு முதல்ல பணத்தை எடுங்க. பணமா? என்னைய சொல்ற? லஸ்கு. தாம்பரத்துல இருந்து எக்மோர் வரைக்கும் தண்டவாளக குத்தகைய 5000 ரூபாய் கொடுத்து ஜெகதீசன் பேர்ல இருந்து என் பேருக்கு மாத்திருக்கேன். உடனே பணத்தை கொடுங்க. யோ, இந்தியாவுல மட்டும் இல்லையா, உலகத்துல எந்த ஊர்லயுமே தண்டவாளத்தை ஏலத்துல விடுறது இல்ல. உன்னை எவனும் நல்லா ஏமாத்திருக்கையா? கணபதி, இதுதான் நல்ல குச்சி. இத ஜாக்கிரதையா வச்சுக்கணும். யோ, ஏன் அந்த குச்சி மட்டும் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டேன்? மத்த 2 குச்சியும் எரியல. இது ஒண்ணுதான் நல்லா பத்துது. அதான் பத்திரப்படுத்திக்கிட்டேன். மறுபடியும் பத்த வைக்க உபயோகப்படும் இல்ல. தீக்குச்சி ஒரு தடவை தான் எரியும், மறுபடியும் எரியாது. இது கூட தெரியாத மாங்காய் மடையனா இருக்கானே. ஆமா, ஒரு 8 நாளுக்கு நெல்லிக்காய் கொடு. 8 நாளுக்கு இவ்வளவு தானா? இன்னும் 2 கொசுறு போடுமா? நிறுத்தியா, இந்த குளத்தை தனியா குடிக்க கூடாதியா? ஏன் கழுவுற குளமா? விளையாடுறியா? இது என்ன சாதாரண குளம் நினைச்சியா? சர்பத்து குளம். என்னது சர்பத்து குளமா? ஆமாயா, இந்த குளத்தை நான் தான் குத்தகைக்கு எடுத்திருக்கேன். 1000 மூட்டை சக்கரை ஏத்த தண்ணியில போட்டு கரைச்சி வச்சிருக்கிறேன். மெட்ராஸ் பூரா சர்பத்து சப்ளை நான் தான்யா. நீங்க சப்ளையரா? நம்பவே முடியல. நம்பலன்னா குளத்து தண்ணியை குடிச்சு பாரு, அப்ப தெரியும் இனிக்குதா இல்லையான்னு. குளத்து தண்ணி இனிக்குமா? குடிச்சு பாரியா. கிராமத்தால் தானே ஏமாத்த பாக்குறீங்களா? ஆமா ஐயா, தேன் மாதிரி சித்திக்கிறியா? இப்ப புரிஞ்சுக்கிட்டியா சர்பத்தோட மகிமைய? ஐயா ஐயா, தயவு பண்ணி இந்த சர்பத்து குளத்தை எனக்கு குத்தகை கொடுத்துருங்க ஐயா. இந்த குளத்தை வச்சுதான் என் குடும்பமே நடக்குது. உனக்கு கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? நீங்க உள்ளூர்காரரு, உங்களுக்கு எத்தனையோ குளம் கிடைக்கும், குத்தகைக்கு எடுத்துக்கலாம். இதை எனக்கு கொடுத்தீங்கன்னா முதல்ல வியாபாரம் ஆரம்பிப்பேன். சரி, உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஒரு 10,000 ரூபாய் கொடு, கொடுத்துறேன். எவ்வளவு? 10,000? ஏன் 10,000 தானா? தரங்க. இந்தாங்க. இந்த பாரியா, குளத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். லாரி வரும், காசை வாங்கிட்டு சர்பத்தை கொடு. பின்ன குடிமை வச்சிருந்தாலும் காசு விஷயத்துல நான் ரொம்ப கராரா இருப்பேனுங்க. சில்லறைய கொடுக்காம ஒரு ஸ்பூன் சர்பத்தை நாய் கூட இங்க நக்க முடியாது. சாலி பொழைச்சுக்க. வரணுமா? சரியான மாங்காய் மடையன். எப்படி இந்த குளத்துல 10,000 பக்கெட் சர்பத்து சேரும்? 10,000க்கு எத்தனை முட்டை? 1 முட்டை, 2 முட்டை, 3 முட்டை, 4 முட்டை, நான் ஒரு கூ முட்டை. இதெல்லாம் சின்ன வயசுல படிச்சிருக்கணும். இல்லையா? யார கட்டிக்கிட்டு குளத்துக்குள்ள காலை விடுற? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? இந்த குளத்தை 10,000 ரூபாய்க்கு நான் குத்தகைக்கு எடுத்திருக்கிறேன். இது கோயில் கூட, நான் தர்மகர்த்தா. இதை யாருக்கும் குத்தகைக்கு விடல. சும்மா இருயா. இப்பதான் ஒருத்தன் இதை சர்பத்து குளம்னு சொல்லி என்கிட்ட குத்தகைக்கு விட்டான். நானும் தண்ணிய குடிச்சு பார்த்தேன். சர்பத்து மாதிரி இனிச்சுதே. இனிச்சுதா? நெல்லிக்காய் சாப்பிட்டியா? ஆமா. சாப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு அரை மணி நேரம் இருக்கும். இப்ப தண்ணியை குடி, இனிக்குதான்னு பாப்போம். என்னையா மந்திரம் போட்ட? சர்பத்து தண்ணி இனிக்க மாட்டேங்குது. நெல்லிக்காயை தின்னுட்டு உடனே தண்ணி குடிச்சா இனிக்கத்தான் செய்யும். இது கூட தெரியாத மடையனா இருக்க. உன்னை எவனோ நல்லா ஏமாத்திட்டு போயிட்டான். ஏமாத்திட்டானா? பாவி பைய 10,000 ரூபாய பறிச்சுக்கிட்டு போயிட்டானே. மாட்டுக்கார வேலாயே, மாட்டே கொஞ்சம் பாத்துக்கடா. மாட்டு ஐயா, கொஞ்சம் இத கொஞ்சம் புடிங்க. ஓ மாதா, எங்கள் குலமாதா, ஓ மாதா குலம். யோ, பாட்ட நிறுத்தியா? ஆமா, நானும் வந்ததுன்னு பாக்குறேன். மாடு சம்பந்தமாவே பாடிக்கிட்டு இருக்கே. மாட்டுக்கு எனக்கு அப்படி ஒரு சம்பந்தம் இருக்கு. செண்பகமே செண்பகமே. அப்படி என்ன மாட்டுக்கு உனக்கு சம்பந்தம்? எனக்கு ஒரு மாடு வேணும். பார்த்தா மாங்காய் மடைய மாதிரி இருக்கான். ஏதாவது துபாக்கூர் விட்டு நம்ம மாட்டை தள்ளி விட்ட வேண்டியதுதான். இதுதாங்க பல்பு. நல்ல பால் கறக்கும்ல. அட நீங்க ஒண்ணு, இது பால் கறக்கிற மாடு இல்லீங்க, நல்லா பாட்டு பாடுற மாடு. நான் மாடு பேசியே பார்த்தது இல்ல, நீ பாடுங்கிற. நான் சொன்ன நீ நம்ப மாட்டீல்ல? வேணா டெஸ்ட் பண்ணி பாரியா. உனக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு சொல்லு, இத பாட சொல்றேன். அப்படியா? நம்ம கமலஹாசன் இருக்காங்கல்ல, அவங்க சகலகலா வல்லவன் சினிமா படத்தை நடிச்சாங்கல்ல, அதுல ஒரு பாட்டு.
நேத்து ராத்திரி அம்மா அத பாட சொல்லு. அவ்வளவுதானே. இப்ப நான் பாடுறேன், கூடவே சேர்ந்து இதுவும் பாடுமா. சரியா பல்பு? நேற்று ராத்திரி தூக்கம் போச்சிடி. அம்மா அம்மான்னு சும்மா பாட்டை வெளுத்து கட்டுதே. ஏயா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாட்டு பாடுமா? ரஜினிகாந்த்? ரஜினிகாந்த் பாட்டு பாடுற மாட்ட நேற்றுதான் பிளாக்ல விட்ட. என்னையா இது? ரஜினிகாந்த் நடிச்ச படத்தை டிக்கெட்டையும் பிளாக்ல விக்கிறீங்க, மாட்டையும் பிளாக்ல விக்கிறீங்க. ஒயிட்ல எப்பதான் விப்பீங்க? இப்ப இதுக்கே ஏகப்பட்ட கிராக்கி இருக்கு. உனக்கு வேணுமா வேண்டாமா? ஐயா இந்த ரேடியோ மாடு எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும். என்ன வேலை? சாதாரண மாடா இருந்தாலே 1000 ரூபாய். இது சங்கீத மாடு, 5000 ரூபாய் கொடு. 5000 தானா? இம்புட்டு தானா? இந்தா பணம் உனக்கு, பல்பு எனக்கு. 5000 ரூபாய்க்கு மாட்டை கொடுத்து பைத்தியக்காரன் ஏமாந்துட்டான். பல்பு எனக்கு ஹிந்தி பாட்டு கேட்கணும்னு ஆசை. ஒரு தடவை பாடு பல்பு, நான் பாடி காமிக்கிறேன். ஜோலி கா பீச்சை கா ஹை, ஜோலி கா பீச்சை கா ஹை. என்ன யோசிக்கிறியா? ஓஹோ, ரவுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற பாட்டை பாடுறதுக்கு வெக்கப்படுறியா? உனக்குத்தான் ரவுக்கே கோமணம் எதுவுமே இல்லையா? பாடு பல்பு பாடு. ஓ, நீ ஹிந்தி பாட்டை பின்னால இருந்து கேட்டதான் பாடுவீல்ல? உனக்கு வெக்கமா இருக்குங்கிறதுக்காக நான் கண்ணை மூடிக்கிறேன். பாடு பல்பு பாடு. என்ன உப்பு குடிச்சு மொத்தமா எங்க தண்ணியை காமிச்சுட்டானே கப்ப. ஏயா நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ என்ன மாதிரியே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிய. என்ன விஷயம்? ஓ, பெத்தநாயக்கம்பட்டியில இருந்து மெட்ராஸுக்கு பொழைக்கிறதுக்கு வந்தேன். பாடாவதி மாட்ட பாடும் சொல்லி ஏமாத்தி விட்டாயா குடிமி. நானும் உங்களை மாதிரிதாயா கொட்டாம்பட்டியில இருந்து வந்தேன். கவர்மெண்ட் தண்டவாளத்தை காட்டி என் படத்தெல்லாம் ஏமாத்திட்டாங்க. என்னய்யா இவ்வளவு நேரம் எங்க கூட சேர்ந்து அழுதுகிட்டு இருந்த, இப்ப திடீர்னு பழிச்சு சிரிக்க ஆரம்பிச்சுட்ட? உனக்கு என்ன பைத்தியமா? இல்ல, கீழப்பருத்திக்குடியில வந்த நான் தான் முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க 2 பேரும் என்ன விட அடிமுட்டாளா இருக்கிறீங்களே, அத நினைச்சேன், சிரிச்சேன். நம்ம பொழப்பு இப்படி சிரிப்பா சிரிச்சு போச்சே. கவலைப்படாதீங்க, தனித்தனியா ஏமாந்தோம். இனிமே மொத்தமா ஏமாறலாம்னு சொல்றீங்களா? எல்லாரும் சேர்ந்து வியாபாரம் பண்ணுவோம்னு சொல்றேன். அதுவும் சரியான யோசனை தான். நாம ஒன்னா சேர்ந்துட்டா ஒரு பையன் நம்மள ஏமாத்த முடியாதுங்கிறேன். வாங்க போகலாம். இல்லங்க அப்பா, நீங்க பேசிக்கிட்டு இருந்தெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பாவம், நீங்க அப்பாவியா இருக்கிறீங்க. ஒண்ணு சொல்றேன், பூஜ்யங்கள் தனியா இருந்தாலும் சேர்ந்து இருந்தாலும் அதுக்கு மதிப்பு இல்ல. அதோட ஒண்ணு இருக்கணும். ஒண்ணு இருக்கணுமா? நீங்க வியாபாரம் செஞ்சு நிறைய சம்பாதிக்கணும்னா உங்க கூட புத்திசாலி ஒருத்தர் பார்ட்னரா இருக்கணும். அப்படியா? ஆமா, அவன் புத்திசாலியா மட்டும் இருந்தா போதாது, நல்லவனாவும் பிரம்மச்சாரியாவும் இருக்கணும். வியாபாரத்துக்கும் பிரம்மச்சாரியா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? கல்யாணம் ஆனவனா இருந்தா பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும்னு தப்பு பண்ணுவான். அதுக்காகத்தான் பிரம்மச்சாரியா இருக்கணும்னு சொன்னேன். புத்திசாலியா இருக்கணும், பிரம்மச்சாரியா இருக்கணும், நல்லவனா இருக்கணும். பிரம்மச்சாரியா இருக்கிறவன் புத்திசாலியா இருக்க மாட்டான், புத்திசாலியா இருக்கிறவன் பிரம்மச்சாரியா இருக்க மாட்டான். தினத்தந்தியில வர்ற கன்னித்தீவு கதை மாதிரி முடிவே இல்லாம போச்சுங்கிறேன். எதிர்க்க பிள்ளையார வச்சுக்கிட்டு பிரம்மச்சாரிய தேடி எங்க அலையிறமே. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். பிள்ளையாரைய நம்ம கூட ஒரு பாத்திரம் ஆக்கிடுவோம். நல்ல ஐடியா. பாத்திரத்தேடு, பத்திரத்தேடு. பெத்தநாயக்கம்பட்டி பெருமாள்சாமி பேரனும் ஐயாச்சாமி மகனுமாகிய உலகப்பன் என்ற நான், கொட்டாம்பட்டி குமரப்பா பேரனும் சின்னப்பா மகனுமாகிய பொன்னப்பன் என்ற நான், கீழப்பருத்திக்குடி கருப்பசாமி பேரனும் மேலப்பருத்திக்குடி மேகநாதனுடைய பையனுமாகிய அழகப்பன் என்கிற நான் ஆக 3 பேரும் சேர்ந்து கைலாசத்தில் உள்ள பரமசிவம் பார்வதி தம்பதிகளுக்கு பிறந்த மூத்த மகனான கணபதி அவர்களுக்கு எழுதி கொடுத்த ஒப்பந்த பத்திரம். நான் இங்க இருக்கேன். என்னவென்றால், நாங்க 3 பேரும் பணம் போடும் பார்ட்னர். பிள்ளையார் எங்களுக்கு உதவி செய்யும் பார்ட்னர். லாபத்தில் 4 பேருக்கும் சம பங்கு. 5 வருடம் கழித்து லாப பணத்தை சமமாக பிரித்துக் கொள்ள வேண்டியது. எல்லாம் எழுதியாச்சு. உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம் தான். சரி, நான் கையெழுத்து போடுறேன். நீங்க 2 பேரும் கையெழுத்து போடுங்க. முடியாது. என்னய்யா இப்ப சரின்னு சொல்லிட்டு முடியாதுங்கிறீங்க? எங்களுக்கு கையெழுத்து போட வராது. நாங்க வெளிநாடு தானே,
கை நாட்ட போடுங்க. குனிங்க. பிள்ளையார்கிட்டையும் கையெழுத்து வாங்குங்க. அவர் வந்து கையெழுத்த போடுவாரு, அவரும் கை நாட்டு தான். வாங்க பிள்ளையாரப்பா. பிள்ளையாருக்கு 4 கை இருக்கு, எந்த கட்ட வரல வாங்குறது? இடது கையில ஆயுதமும் கொழுக்கட்டையும் வச்சிருக்கிறாரு. எப்படி? ஏதோ ஒரு கையில வாங்குங்க, சாமி பொய் சொல்லாது. வலது கை ஃப்ரீ. நல்லா இருக்கு. பிள்ளையாரப்பா. திருவாக்கும் செய்கர்மமும் கையூட்டும் செஞ்சொல் பீடும் சவுண்ட் வருது, ஆள காணோம். குறுக்கலையா, இந்த பிள்ளையாருக்கு நீங்க தானே பூசை பண்றது? ஆமா, நான் 3 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்க போற வியாபாரத்துல பிள்ளையாரையும் பார்ட்னரா சேர்த்திருக்கோம். விவரம் எல்லாம் அந்த பத்திரத்துல இருக்கு, நீங்க தான் சாட்சி. உடனே அவசரப்பட்டு வந்துடாதீங்க. ஒரு 5-6 வருஷம் கழிச்சு எங்களை வந்து பாருங்க. பிள்ளையாருக்கு என்ன பங்கோ அதை நாங்க கொடுத்துடுறோம். பத்திரம் பத்திரம். பிள்ளையாரப்பா குறுக்கல. பிள்ளையாரப்பா, இந்த 3 பேரையும் பார்த்தா அப்பாவிங்க மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீ உதவி செஞ்சாதான் கலிகாசனையும் கடவுள் இருக்காருன்னு ஜனங்கள் நம்புவாங்க. அதனால நீதான்ப்பா இவங்களுக்கு உதவி செய்யணும். நானும் எத்தனையோ வருஷமா இங்க இருக்கேன். பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்க பரீட்சையில பாஸ் பண்றதுக்கு சூடம் ஏத்திட்டு போவாங்க. இவங்க நம்மள பிசினஸ்ல பார்ட்னராவே சேர்த்துக்கிட்டாங்க. பாவம் அப்பாவிங்க என்ன முழுசா நம்புறாங்க. அவங்களை ஏமாத்தவே கூடாது. எனக்கு இருக்கிற தெய்வ சக்தியை காட்டாம மனுஷ ரூபத்துல போய் உழைச்சு அவங்களை முன்னுக்கு கொண்டு வரணும். தெய்வம் மனுஷ ரூபேனா. கொஞ்சம் வருஷம் கழிச்சு நம்ம பங்கு பணத்தை வாங்கி இங்க நல்ல ஒரு கோபுரம் கட்டிக்கணும். ரொம்ப நாளா வெயிலையும் மழையிலையும் இருக்கேன். ஏன்ப பேசாம அல்வா கடை ஆரம்பிச்சிடலாமா? வேண்டாம், ஈ முக்கியம். அப்புறம் ஓட்டணும். பாக்குறவங்க எல்லாம் ஈ ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தப்பா நினைப்பாங்க. ஐயோ 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 என்னாச்சு? எப்படி கத்துற? ஐயா, இந்த 3 பேரும் என் நிலையில மிதிக்கிறாங்களே, என் நெஞ்செல்லாம் வலிக்குது, எலும்பெல்லாம் முறிஞ்சு போச்சு. ஐயா அதை கொஞ்சம் கேளுங்க ஐயா. என்ன அநியாயமா இருக்கு? ஏன் ஆழ மிதிச்சா எலும்பு முறியும், நேல மிச்சா முறியுமா? ஐயா முடியாது. உடம்போட கைகால் சேர்ந்திருக்க மாதிரி நிழல் உடம்போட தான் சேர்ந்திருக்கு. புத்தூருக்கு போய் கட்டு கட்டணும். அதால மரியாதை 2000 பணம் கொடுங்க. 2000? இது என்ன பகலுக்குள்ளே இருக்கு? என்னையா அது? ஏதோ பட்டணத்துக்கு பழைக்கலான்னு வந்து ஆளாளுக்கு ஏமாத்துறீங்க. இந்த நியாயத்தை கேட்க ஆளே இல்லையா? இருக்கு. என்னங்க என்னாச்சு? அதாவது இவன் நிழல தெரியாம மிதிச்சு போட்டோம், எலும்பு முறிஞ்சு போச்சுன்னு 2000 ரூபாய் கேக்குறான் அந்த புள்ள. அவர் கேட்கறது நியாயம் தானுங்களே, கொடுத்துருங்க. என்னங்க அது? பெரிய மனுஷனா இருக்கீங்க, சின்னத்தனமா பேசுறீங்க. தரையில இருக்க நிழல மிதிச்சா உடம்புல இருக்க எலும்பு எப்படி முடியும்னு? சுவிட்ச் எங்கேயோ இருக்கு, லைட் எங்கேயோ இருக்கு. சுவிட்ச போட்டா லைட் எரியுது இல்லையா? அதே மாதிரி தாங்க நிழல மிதிச்சா எலும்பு முறியும். ஓ, பெருசா சொல்லிச்சு. பணத்தை கொடுங்கயா. கண்ணுக்குட்டி வாங்க வச்சிருந்த பணம் கொள்ளாத நியாயம். ஏங்க பணத்தை வாங்கிட்டு எங்க போறீங்க? என் பின்னாடி வந்து பணத்தை வாங்கிக்கிங்க. என்னங்க இது? உன் நிழல அவங்க மிதிச்சாங்க இல்ல? ஆமா. அதுக்கு அபராதமா நிழல்ல இருக்கிற இந்த பணத்தை நீ எடுத்துக்க. நிழல் பணமா? ஆமா, உன்னை நிஜமா மிதிச்சிருந்தா நிஜ பணம். உன் நிழல தானே மிதிச்சாங்க, அதனால நிழல் பணம் தான். நம்ம இஞ்சிய தின்னு ஏப்ப விட்டா இவர் இரும்பு முழுங்கி ஏப்ப விடுறாரு. டேய் வாடா போலாம். பாத்து போ, எவனாவது மீச்சிட போறான். ஐயா, நல்ல நேரத்துல கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. யார் நீங்க? என்னுடைய கதையை சொல்லணும்னா அது ஒரு நாள்ல முடியாது. அத பின்னாடி சவகாசமா சொல்றேன். என் பேரு கணபதி, அப்பா அம்மா பரமசிவம் பார்வதி. வீடு எங்க இருக்கு? அரச மரம், ஆலமரம், ஆத்தங்கரை எங்க வேணா இருப்பேன். சில சமயம் மெட்ராஸ்ல பிளாட்பார்க்ல கூட இருப்பேன். இது எப்படி இருந்தாலும் பொதுமக்களோட முதல் மரியாதை எனக்கு தான். ஐயா, இனிமே நீங்க எங்க கூடவே இருக்கணும். நாங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம். உங்களுக்கு என்ன சம்பளம் வேணும்? சம்பளம் எல்லாம் வேணாங்க. 3 வேளை படையல் வச்சா போதும். படையலா? அதாவது 3 வேளை சாப்பாடு போட்டா போதும்னு சொல்ல வந்தேன். நாங்க என்ன வியாபாரம் செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன். உப்பு வியாபாரம் ஆரம்பிங்களே. உப்பா? உப்புன்னா ஏன் கேவலமா நினைக்கிறீங்க? உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு தான் சொல்றாங்களே தவிர சர்க்கரை இட்டவனை சாகர வரைக்கும் நினைன்னு யாரும் சொல்லல. என்னோட வாங்க. அட வாங்க. ஏன் கணபதி வேகமா வராம யானை மாதிரி முள்ளமா அசைஞ்சு அசைஞ்சு வரீங்களே? எனக்கு எப்பவுமே மெதுவா நடந்துதான் பழக்கம்.
ஆனா என் தம்பி ஒரு நிமிஷத்துல உலகத்தையே சுத்திடுவாங்க. அப்படின்னா ஒலிம்பிக்ல ஓட சொல்லி இந்தியாவுக்கு தங்க பதக்கம் வாங்கலாமே. இத பாருங்க, உங்களை ஒண்ணு கேட்கணும்னு இருக்கேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நான் கட்ட பிரம்மச்சாரி, அந்த விஷயத்துல நான் ரொம்ப பர்ஃபெக்ட். ஆனா எங்க அப்பா இருக்காரு, அவர் கொஞ்சம் வீக். எங்க அம்மாவுக்கு தெரியாம ஒருத்திய தூக்கி தலையில வச்சிட்டு இருக்காரு. என் தம்பி இருக்கானே, அவனும் வீக்கு தான். அவனுக்கும் குடும்பமே 2 வச்சிட்டு இருக்கும் போது நீங்க மட்டும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? அம்மா மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டேன். எங்க அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன மாதிரியா பொண்ணு கேக்குற, முச்சந்திக்கு முச்சந்தி நின்னாலும் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. சரி பார்க்கலாம், கிடைக்கதான்னு தேடிக்கிட்டே இருக்கேன். கொலக்கட்டை திம்பாராம், கேட்டதெல்லாம் வலது கால எடுத்து வச்சு உள்ளவாங்க. கணபதி, நீங்க தான் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க. கணக்க புள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிங்க. நானா? உட்காருங்க உட்காருங்க. மகாபாரதம் எழுதுற மாதிரி உட்கார்ந்துட்டீங்க. நீங்க எதை வேணாலும் எழுதுங்க, ஆனா கணிசமா லாபம் வரும்படியா எழுதுங்க. வணக்கங்க. என்னங்க, நாங்க பெரிய அளவுல ஒரு ஊரக கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். 50 மூட்டை உப்பு வேணுமே. சரிதான், எங்க கிட்ட இருக்கிறதே 50 மூட்டை தான். மொத்தத்தையும் கொடுத்துட்டா கடை காலி ஆயிடும். சும்மா இருக்கியா? முதல் போனியே பெரிய போனியா இருக்கு. உப்பு வியாபாரம் தானே, சப்புன்னு இருக்கும்னு நினைச்சேன். குப்புன்னு ஏறிக்கிச்சு. அடையே வளவளன்னு பேசிக்கிட்டு பணத்தை கட்டிட்டு சரக்கு வாங்கிட்டு போங்க. ஒரு நிமிஷம் மன்னிச்சுக்குங்க, நாங்க இப்ப உப்பு விக்கிறதா இல்ல. நீங்க போயிட்டு அடுத்த வாரம் வாங்க. கடையில இவ்வளவு சரக்கு வச்சுக்கிட்டு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க, நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ, நமக்கு கிராக்கி வரதே கஷ்டம், வியாபாரம் வேணாம்னு சொல்லிட்டீங்களே. என்னங்க நீங்க இவ்வளவு உப்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? உப்பு மாவு பண்ணி திங்க போறோம். இப்படியே போனா போனி ஆக போறது இல்ல, போண்டி தான் ஆகும். கரெக்ட். இது பாருங்க, என்ன நம்பினவங்களை நான் கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன். தைரியமா இருங்க. ஏன் உப்பு விக்க மாட்டேன்னு சொன்னீங்க, அதை சொல்லுங்க. வெயிட் அண்ட் see. அழகப்பா, பொன்னப்பா, என்னப்பா பயங்கரமான மழையில உப்பு விலையெல்லாம் மூட்டைக்கு 50 ரூபாய் எகிரி போச்சு. வேலை அவசரப்பட்டு அன்னைக்கு ஊர்காய் வியாபாரிக்கு உப்பு வித்திருந்தோம், மூட்டைக்கு 50 ரூபாய் நட்டமா இருக்கும். இப்படி எல்லாம் ஏறும் நினைச்சுதான் கணபதியா அன்னைக்கு உப்பு மூட்டையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. வாங்க வாங்க போய் பாப்போம். கணபதியா, கணபதியா, உப்பு விலை கப்புன்னு ஏறி போச்சாமே. அப்படியா? அன்னைக்கு உங்களுக்கு தெரியாம திட்டோம். பரவாயில்ல, நான் திட்ட திண்டுக்கல்ல, வைய வைய வைரக்கல்ல. என்னங்க 3 மூட்டை தான் இருக்கு, மத்த மூட்டையெல்லாம் எங்க? மொத்த மூட்டையும் ஏற்கனவே வித்து காசாக்கியாச்சு. இப்பதான் அதே ஊறுகாய் பார்ட்டிக்கு எல்லா உப்பையும் மொத்தமா வித்தேன். இது லாபம், இது அசல். லாபங்கிற வார்த்தையே என் வாழ்க்கையில இப்பதான் முதல்ல கேட்கிறேன். எல்லாம் பிள்ளையாரோட கருணை. பிள்ளையாரோட பார்ட்னரா சேர்ந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். முத லாபம் கிடைச்சிருக்கு. லாப கணக்க பிள்ளையார் ஸ்டுடியோட ஆரம்பிங்க. இந்த உலகத்துல உங்களை மாதிரி நாணயமான ஆளுங்களை நான் பார்த்ததே இல்லை. லாபம் 5000 ரூபாய். ஐயா என்ன தேடுறீங்க? ஹைதராபாத் எங்க இருக்குன்னு தேடுறேன். திராட்சை தோட்டம் வாங்கலாம்னு பாக்குறேன். இங்க எதுவும் வாங்க மாட்டீங்களா? இங்க வாங்கினா எல்லாருக்கும் தெரிஞ்சு போகும்யா. தமிழ்நாட்டுல என்னதான் வாங்க போறீங்க? தமிழ்நாட்டுல நான் வாங்க போறது LIC பில்டிங். மெட்ராஸ்ல இருக்கிற சென்ட்ரல் ஸ்டேஷனையும் விலைக்கு வாங்க போறேன். ஐயா, அவன் வீட்டை வாங்கணும்னு ஆசைப்படுவான், நீங்க நாட்டையே வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களே. என்னய்யா இது? 5-6 பழம், அரைனா பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க. யார் நீங்க? வளையப்பட்டி வையாபுரி. வளையப்பட்டியில தவுல் தானே தெரியும். பையாபுரினா யாருக்கு தெரியும்? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சொந்தம். உங்க அத்தை ரிலேஷன்ஷிப்ல நம்மகிட்ட சொல்லப்படாது, வந்த விஷயத்தை சொன்னா போதும். எங்க பையனுக்கு உங்க பொண்ணை கேட்டு வந்திருக்கோம். பொண்ணை வர சொல்றீங்களா? என்ன சொன்னீங்க? பொண்ணை வர சொல்றீங்களா? பொண்ணு என்ன சமயத்துல உப்புமா கிண்டிட்டு இருக்கு, கூப்பிட்ட உடனே வரத்துக்கு. அமெரிக்கால பெரிய எஜுகேஷன் படிக்குது, அது எங்க உனக்கு தெரிய போகுது? சரி சரி, சொத்து விவரத்தை சொல்லுங்க, ஒத்து வருதான்னு பாப்போம். எங்க ஊர்ல நான் பெரிய பண்ணையாரு. 10 ஏக்கர் நஞ்சை இருக்கு, 10 ஏக்கர் புஞ்சை இருக்கு. நஞ்சை இருக்குது, புஞ்சை இருக்குது. என் பொண்ணு பந்து விளையாடுறது இடம் பத்தாதியா? எங்க கிராமத்துல சொந்தமா வீடு கூட இருக்குங்க. வீடா? ஏதோ மைசூர் மகாராஜா பேலஸே சொந்த மாதிரி சொல்றீங்களே. கோலார் தங்க வயல் சொந்தமா, இல்ல 10 என்ன கிணறு சொந்தமா? சொல்லுங்க. சரி, அதை விடுங்க. என் பொண்ணுக்கு என்ன வரதட்சணை கொடுக்க முடியும்? என்னங்க அநியாயமா இருக்கு? பொண்ணை பெத்தவங்க தானே வரதட்சணை கொடுப்பாங்க, நீங்க மாத்தி கேக்குறீங்களே. யோ, அதுதான் இந்த பொண்ணை பொண்ணுக்கு மத்தவனுக்கு உள்ள டிஃபரன்ஸ். என் பொண்ணுடைய அழகுக்கும் படிப்புக்கும் லண்டன் மாப்பிளையும் அமெரிக்க மாப்பிளையும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். உலக அளவுல சுயமரம் நடத்தி யாரு தங்கம் அதிகமா கொடுக்கறானோ அவனுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன். நீ பேசாத போ. குறுக்கா
அமெரிக்கால இருந்து வந்தா மட்டும் உள்ள அனுப்பு. லோக்கலா இருந்தா நீயே பேசி அனுப்பு. என்ன புஷ்பம் இப்படி கொதிக்குது? ஓ, சூடான படங்களா இருக்கு இல்லையா? என்னது கவர்ச்சி படங்களுக்கு நடுவுல கிழவி படம்? யார் வச்சது? நான் தான் வச்சேன். உங்க வயசுக்கு ஏத்த ஜோடி அதான். என்ன கிண்டலா? எப்ப பார்த்தாலும் என்ன வயசானவன்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தபா, தொட்டிலுக்கு தான் வயசு உண்டு, கட்டிலுக்கு வயசு இல்ல. ஆமா, பகலான 20 வயசு பையன் மாதிரி பேசுவீங்க, ராத்திரியானா 60 வயசு கிழவன் ஆயிடுறீங்க, இல்ல 6 மாச குழந்தை ஆயிடுறீங்க. ஏன் இப்படி பொம்பளை பைத்தியம் பிடிச்சு அலையற? இனிமே நீ பொம்பளை போட்டோ பாக்குறத நான் பார்த்தா என்ன செய்வேன்? நானும் ஆம்பளைங்க கவர்ச்சி போட்டோ பார்க்க ஆரம்பிச்சிருவேன். சின்ன சின்ன ஆசை, ஷேவிங் பண்ண ஆசை, முட்டு முட்டு ஆசை, முடியும் வெட்ட ஆசை, திருப்பதிக்கு போய் மொட்டை போட ஆசை, வரிசையில நின்று லட்டு தின்ன ஆசை. எருமமாடு, இந்த மூஞ்சிக்கு லட்டு திங்கணுமா? பொங்கலாக்கு தான் திங்கணும். ஷட் அப். உங்களை நான் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. சித்தப்பான்னு கூப்பிடு. இது அதை விட கேவலமா இருக்கு. வேண்டாம் மாமான்னு கூப்பிட்டுமா? இது அதை விட ரொம்ப கேவலமா இருக்கும். அப்பா, கோடி கோடியா லட்ச லட்சமா பணம் வச்சிருக்கீங்க, என்னுடைய டேலண்ட வெளிப்படுத்த கூடாதா? என்ன உங்க டேலண்ட்? கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, எடிட்டிங், கட்டிங், ஒட்டிங். அது என்னது ஒட்டிங்? போஸ்டர் ஓட்டுறது. ஓ, இப்ப அதையும் டைரக்டர் டிபார்ட்மெண்ட்ல சேர்த்துட்டீங்களா? டாடி, ஏய், நான் இங்கதானே நிக்கிறேன். நான் என்னமோ மலை மேல நிக்கிற மாதிரி இழுத்து கூப்பிடுறியே. அப்பா நீங்க என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவார்டு வாங்க போறேன், அப்புறம் நீங்க பின்னாடி ஃபீல் பண்ண போறீங்க. பின்னால தானே, பரவாயில்ல. ஏண்டா இவ்வளவு அல்டா பண்றிய? ஒரு நாள் ஒரு பாட்டு பாட முடியுமா? குனிங்க. குனிஞ்சா தான் பாட்டு வருமா? கால் எடுக்கணும். கால் எடுத்தா நொண்டி ஆயிர மாட்டா? I want to take out my leg. ஓ, யுவர் லெக். Follow me. ஆறாம் ஃபினிஷ். பாட்டு தானே? கேளுங்க. துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆளியிலே கண்டெடுத்த அற்புதா. இது நான் ஏற்கனவே கேட்ட பாட்டாச்சே. நீங்க கேட்ட பாடல் தான். நீங்க கேட்காத குரல்லாம் நான் பாடுவேன். அப்படியா? என்ன குரல்? மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் குரல்ல பாடுறேன். துளியிலே ஆட வந்த ஓ ஏ வானத்து மின் விளக்கே, ஏ தாயடிச்சு வலிச்சதில்லை ஓ இருந்தும் லாபம் என்ன, நான் அறிந்த பாடல்களிலே ஓ நான் அறிந்த பாடல்களிலே ஓ நான் அறிந்த பாடல்களிலே ஓ. சரி, இதே பாட்டை பக்தி பரவசம் ஊட்டும் வாரியார் அவர்கள் பாடியிருந்தா எப்படி இருக்கும்? ஜூலியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கேன், போலினா தின்றது ஜூலியினா ஆச்சது, ஜூலியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கேன், தாடிச்சு வலிச்சதில்லை. தாயின்னா யாரு? மம்மி. ரொம்ப புதுசு. தாயின்னா மம்மி, மம்மி மகனை அடிப்பது கம்மி. நல்ல தொடப்ப கட்டல் அடிச்சிருந்தா புள்ள உருப்பட்டிருப்பான். முருகன் என்ன சொல்றா? குழந்தைய தூளில போடாதே, கீழே போடி, எல்லாத்துக்கும் வசதி தான். ஓஹோ, முடிச்சிட்டீங்களா? சரி, இதே பாட்டை தூக்கி நாகூர் அனிப்பா வாய்ஸ்ல பாட முடியுமா? என் வாய்ஸ் என்ன, என் வாத்தியத்தை தூக்கி பாடுறேன். தூளியிலே ஆட வந்ததே அல்லா, தூளியிலே ஆட வந்ததே, ஏ தாயடிச்சி வலிச்சதில்லையா, தாயடிச்சி வலிச்சதில்லையா, நான் அறிந்த பாடல்களிலே எல்லாம் தோல்விகளை கண்டதில்லையா, இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. சரி, இதே பாட்டை வெஸ்டர்ன் ஸ்டைல்ல பாட முடியுமா? மைக்கேல் ஜாக்சன் ரேஞ்சா? யா. யா தூடியிலே யா 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 ஆட வந்த யா 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 வானத்தோமன் கொஞ்சம் சாப்பிடுறோம். யா பேபி வாக்காச்சோ வாச்சா பீச் பை வாட்டி வாய். வெளிநாட்டுக்கு துணிமணிகள் ஏற்றுமதி செய்த வகையில் லாபம் 10 லட்சம். என்ன ஆளியா நீ? லாபம் 10 லட்சம், அத கணக்குல எழுதுறியே. என்ன பார்ட்னர்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்னங்க நீங்க ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றீங்க, கணக்குல கோட்டை விட்டீங்களே. மிஸ்டர் கன்பட், நீங்க நல்லவர் தான், ஆனா வல்லவர் இல்ல. 10 லட்சம் ரூபாய் லாபம் வந்திருக்கு, அத நான் எழுதினேன், அவ்வளவுதானே. நான் ஒண்ணும் தப்பு பண்ணலையே. அதுதான் தப்பு. பிசினஸ்ல 10 லட்சம் ரூபாய் லாபம் வந்துச்சுன்னா 1 லட்சம் ரூபாய் தான் கணக்குல எழுதணும், மீதி பிளாக்ல தள்ளணும். பிளாக்கா? பிளாக்னா என்ன? பிளாக்னா என்னவா? பிளாக்னா கருப்பு, ரெட்னா சிகப்பு, கருப்பு சிகப்பு. இது சின்ன குழந்தைகளுக்கே தெரியுமே. இது பாருங்க, இந்த பிகாம், எம்காம், சிஏ இதெல்லாம் நான் படிச்சதில்ல.
இந்த கருப்பு சிவப்பெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. நான் ஔவையார் எழுதின ஆத்திச்சூடிய படிச்சு வளர்ந்தவன். மிஸ்டர் கண்பட், நாளைக்கே நம்ம ஆபீஸ்ல இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துச்சுன்னா ஔவையார் வர மாட்டாங்க, ஆபீசர் தான் வருவார். ஔவையார் வந்து என்ன பிரயோஜனம்? என்ன என்ன என்னன்னு பாடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன 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 என்கொயரி ஆடிமையா. சரி, நீங்க சொல்றபடியே நான் கணக்கு எழுதுறேன். ஒரு காலத்துல ஆட்டுக்கள் அங்கேயே இருந்தது, குழவி சுத்திச்சு. இப்ப குழவி அங்கேயே இருக்கு, ஆட்டுக்கள் சுத்துது. காலம் மாற மாற எல்லாம் மாறுது. என்ன கணபதி கொலவிங்கிறாரு, ஆட்டுக்கல்லுங்கிறாரு, அரைக்குதுன்னு சொல்றாரு, தள்ளுதுன்னு சொல்றாரு. இத்தனை வருஷம் ஆயும் பழைய பஞ்சாங்கமாவே இருக்காரு. நீ பஞ்சாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு அந்த பஞ்சவர்ணத்தோட ஞாபகம் வந்துருச்சியா. பொண்ணுன்னா அவதாயா பொண்ணு. இளமை வேகத்துல சும்மா விண்ணு விண்ணுன்னு துடிச்சுக்கிட்டு கிண்ணுன்னு இருப்பாய். ஆமா, நீ எப்பவுமே பொண்ணு ஞாபகத்திலே இரு. உனக்கு மண்ணு மேல ஆசை, எனக்கு பொண்ணு மேல ஆசை. ஆமையா, பாரதியாரு காணி நிலம் வேணும்னு பாடினாரு. நானா இருந்தா இந்தியாவே வேணும்னு பாடி இருப்பேன். உங்களை மாதிரி எனக்கு மண்ணு மேல பொண்ணு மேல ஆசை இல்லையா. ஏதோ என் பொண்ணுக்கு ஒரு சின்ன இடமா டாடா பிர்லாங்கிற இடத்துல சம்பந்தம் பேசி ஹர்ஷத் மேத்தா மாதிரி ஒரு மாப்பிளைய புடிச்சு சுவிஸ் பேங்க்ல குறைஞ்சபட்சம் தங்கு போடணும். பொன்மகள் வந்தாய், பொருள் கோடி தந்தாய், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக, கண்மத கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. பொன்மகள் வந்தாய், பொருள் கோடி தந்தாய், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. பொன்மகள் வந்தாய், பொருள் கோடி தந்தாய், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாய் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. யாரடி நீ மோகினி, நூறடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணி, அஞ்சிடாமலே நீ ஆட ஓடி வா காமினி. ஆசையுள்ள ராணி, அஞ்சிடாமலே நீ ஆட ஓடி வா காமினி. யாரடி நீ மோகினி.
அழகுள்ள ராணி அஞ்சிடாமலே நீ ஆட ஓடி வா காமினி. ஐயா என்ன காலங்காத்தால உட்கார்ந்து சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் எப்பவுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுண்டல் தான் சாப்பிடுவேன். நல்ல போஷாக்கும் ஆரோக்கியமும் வேணும்னா சுண்டல் சாப்பிடணும். சாப்பிடுங்க, ஆனா கொஞ்சமா சாப்பிடுங்க. நான் எதையுமே கொஞ்சமா சாப்பிட்டு பழக்கம் இல்ல. எதுலயும் யானை டீனி தான். சாப்பிடுறதுலயும் யானை, சாதிக்கிறதுலயும் யானை. அது உண்மைதாங்க. சாதாரண உப்பு மண்டியா இருந்த இந்த கம்பெனி இன்னைக்கு ஓஹோன்னு இருக்குதுன்னா அதுக்கு உங்க உழைப்பு தாங்க காரணம். இப்ப எல்லாருக்கும் எல்லா விதத்திலயும் நல்லது நடக்கணும். அதுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவுவேன். நீங்க சொன்னா சரிதாங்க ஐயா. ஐயா ரொம்ப நேரமா உங்களை பார்க்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அப்படியா? வர சொல்லு. சரிங்க ஐயா. பாப்பா வா 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 வா. உன்னை பாட்டு எவ்வளவு நாளாச்சு. எப்படி இருக்க? மன்னிக்கணும், உங்களை அடிக்கடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா எங்கேன்னு தான் ஞாபகம் இல்ல. சம்போ மகாதேவா. இந்த கோலத்துல எங்க அப்பாவுக்கே என்ன பாட்டு அடையாளம் தெரியாது. அது இருக்கட்டும், என்ன விஷயமா வந்த? உங்க முதலாளிகளை பார்க்கணும். ஆண்டவன் தான் உலகத்தோட முதலாளின்னு சொன்னது ஒரு காலம். இப்ப பணம் இருக்கிறவங்க முதலாளி ஆயிட்டாங்களா? உள்ள இருக்காங்க, போய் பாருங்க. சரிங்க ஐயா. உள்ள வெளிய உள்ள வெளிய. என்ன இது எல்லாம் படம் பேர வச்சுட்டாங்க. உள்ள வெளிய நடுவுல ஓரத்துல. நமஸ்காரம். ஹாய். யாரையா நீ? திறந்த வீட்டுல டாக் போந்த மாதிரி கொஞ்சம் கூட டீசென்சி இல்ல. அதுக்காக நாம என்ன பள்ளிக்கூடம் நடத்த முடியும்? யாரையா நீ? திருவிழால காண போன மாதிரி திரு திரு முழிச்சுக்கிட்டு இருக்க. பிள்ளையார் கோவில் குருக்கள். பிள்ளையாரு குருக்களா? பிள்ளையாரு பெருச்சாலி தான் வச்சிருப்பாரு, குருக்களையுமே வச்சிருக்காரு. வீதிக்கு வீதி பிள்ளையார் கோயில் இருக்கு. என்ன கோயில் சொல்லு ஐயா. 5 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பிள்ளையார் கோவில்ல நீங்க 3 பேரும் வந்து, பிள்ளையாரப்பா நாங்க 3 பேரும் புதுசா வியாபாரம் ஆரம்பிக்க போறோம், அதுக்கு நீதான் அருள் புரியணும்னு வேண்டிக்கிட்டீங்களோ, அதே பிள்ளையார் கோவில் குருக்கள் தான். என்ன நீ சொல்றது புரியலையே. உங்களுக்கு அது இவரை ஞாபகம் இருக்கு? அது வந்து சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா சூப்பர் காலிஃப்ரஞ்சிலிஸ்டிக் எக்ஸ்பிஎல்யூடோசிஸ்னு ஒரு வியாதி வரும். அது எனக்கு வந்துடுச்சு. அதனால பழசெல்லாம் மறந்து போச்சு. எனக்கு குடிமை வெட்டினதுல பழசெல்லாம் மறந்து போச்சு. ஐயா நீங்கெல்லாம் ரொம்ப பெரிய மனுஷா. யார் சொன்னது? நீங்க எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு தான் நீங்க எழுதி கொடுத்த பத்திரத்தையே நான் கையோட கொண்டிருக்கேன். பெத்த நாய்க்கம்பட்டி பெருமாள் சாமி அம்மா இதெல்லாம் எதுக்கு? ஐயா கட்டணம் இல்லாம பிள்ளையார் வெயிலையும் மழையிலையும் இருக்காரு. அதுக்கு ஏதாவது தர்ம கைங்கரியம் பண்ணுங்க. இல்ல நீங்க எழுதி கொடுத்தபடி அந்த பங்கையாவது கொடுங்க. இன்பமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் கடவுள் பாதி எடுத்துக்கிட்டு பாதிதான் என் மனுஷனுக்கு கொடுக்கறாரு. இப்பவே எங்களுக்கு பாதி தானே கொடுத்திருக்காரு. அதுலயும் போய் பங்கு கேட்டேனா கடவுளுக்கு ஒரு நியாயம், மனுஷனுக்கு ஒரு நியாயமா? ஏதோ அந்த காலத்துல நாங்க குடிமை வச்சிருந்தப்போ குழந்தைங்க கூட்டாஞ்சோறு விளையாடுற மாதிரி விளையாட்டுக்கு ஒரு சீட் எழுதணும். அதை கொண்டாந்து இப்ப நீட்டினா கொடுக்க முடியுமா? சரியா தெரிஞ்சோ தெரியாமலோ பிள்ளையாருக்கு பங்கு தரணும்னு எழுதி கொடுத்துட்டோம். அதுக்காக உண்மையே தர முடியுமா என்ன? குருக்களே, பிள்ளையார் என்ன எங்க கூட வயலுக்கு வந்தாரா இல்ல நாத்து நட்டாரா? எங்களோட கொஞ்சம் விளையாடும் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தார். ஆமாண்ணா மச்சானா, நாங்க இதுக்கு தரணும் நொங்கு பங்கு. ஐயா நான் பிள்ளையார் கோவிலுக்கு கட்டடம் கட்டத்தான் பணம் கேட்க வந்தேனே தவிர கட்டபொம்மன் வசனம் கேட்க வரல. ஐயரும் படம் பார்த்திருக்காரு. காமி இருந்தா காமியா? சாமி இருந்தா காமியா? அந்த சாமியே காமிப்பார். ஃபேண்டாஸ்டிக் டைட்டில். சாமி இருந்தா காமி. இதையே வச்சு நான் படம் எடுத்துறேன். சரியான கேள்வி கேட்டாங்க. ஏன் சாமி? சாமி யாரா காட்ட முடியுமா? காமி. சாமி இருந்தா காமியா? சாமி பலாறு அடிச்சீங்க, வலி உயிர் போகுது. வலிக்குதா? எங்க அந்த வலியை கொஞ்சம் காமி. வலி எப்படி காட்ட முடியும்? உணரலாம் முடியும். அதே மாதிரி தான் கடவுளும். யாரும் காட்ட முடியாது, உணரத்தான் முடியும். ஏமாத்துறவங்களுக்கு கடைசியில ஏமாத்தமே கதிங்கிறத காட்ட போறேன். தண்ணியில வாழற மீன் அந்த தண்ணிலேயே குழம்பாக போகுதுங்கிற தத்துவத்தை உங்களுக்கு விளக்க போறேன். எந்த ஆசையால தப்பு பண்றாங்களோ
அதே ஆசையால் அழிய போறாங்கங்கறத இவங்களுக்கு புரிய வைக்க போறேன். சாமி இருக்குங்கிற உண்மைய எல்லாரையும் உணர வைக்க போறேன். மம்மி, டாடி, இன்னைக்கு எனக்கு பர்த்டே, அதாவது விநாயக சதுர்த்தி. உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு பாக்குறேன், முடியல. இந்த மனுஷ ஜன்மங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். இந்த உலகத்தை திருத்துறதுக்காக நீங்க பெரியவங்க எல்லாம் எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்கிறீங்க. அது எவ்வளவு கஷ்டம்னு இந்த 3 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேன். அதுல இருந்து எனக்கு நல்லா புரியுது. ஹலோ ஹலோ, நான் உலகப்பன் பேசுறேன். என்னது, என்ன விளையாடுறியா? என்ன பத்தி உனக்கு தெரியாது. உன்ன பெஞ்ச் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அலைய வைப்பேன். கணபதி, கணபதி தாங்க இருக்கேன். நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நான் உடனடியா எம்எல்ஏ ஆகணும். வாங்க இப்பவே சட்டசபைக்கு போவோம். அவ்வளவு ஈஸியெல்லாம் அசம்பிளிக்கு போக முடியாதுங்க. அதுக்கு எம்எல்ஏ ஆகணும், சீட்டு கிடைக்கணும், ஓட்டு கிடைக்கணும், நோட்டு கொடுக்கணும், எவ்வளவோ சிக்கல்கள் இருக்கு. ஆமா, உங்களுக்கு எம்எல்ஏ ஆகணுங்கிற ஆசை வந்துச்சு. எல்ஐசிக்கு பக்கத்துல புறம்போக்கு இடம் இருந்துச்சு, அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன். இப்ப திருப்பி வாங்கிட்டு போங்கன்னு போன் பண்றேன். ஏன் அப்படி சொல்ற? அந்த இடத்தை யாரோ ஒரு எம்எல்ஏ விலைக்கு கேக்குறாராம். அதனால எம்எல்ஏவை பகிச்சுக்க முடியாது, நீங்க கொடுத்த அட்வான்ஸ திருப்பி வாங்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? அதனால நான் உடனடியா எம்எல்ஏ ஆகணும். கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். பணக்காரனா இருந்தா மட்டும் போறாதுங்க, பதவியில இருக்கிறவனாவும் இருக்கணும். அதனால நீங்க உடனடியா ஒரு எம்எல்ஏ ஆயிடுங்க. சரியா? நான் எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. என்னங்க அது, மீன் பிடிக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, அப்புறம் தூண்டில் எடுத்துட்டு இதுக்கு குளத்துக்கு போறீங்க? பெரிய வலை எடுத்துட்டு கடலுக்கு போங்க. போட்டோ எடுத்துட்டு கடலுக்கு போவேன், புயல் அடிக்கும், அப்படியே கவுத்திடலாம்னு நீங்க ஒண்ணு. அதுக்கப்புறம் நிறைய மீன் கிடைக்கும் இல்லீங்களா? ஆமாங்க, நீங்க உடனடியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருங்க. கட்சியா? ஏயா, கட்சி ஆரம்பிக்கிறது டீ கடை ஆரம்பிக்கிற மாதிரியா? அட நீங்க ஒண்ணு, டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு கூட டீ போட தெரிஞ்சிருக்கணுங்க. ஆனா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒண்ணும் தெரிஞ்சிருக்க வேணாம். சரி, கவுத்திர மாட்டியா? நான் அதுக்கு இருக்கேன். கவுத்துறதுக்கா? அது இல்லைங்க, உங்களை நான் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போறேன். தங்க விலை கிடு உயர்வு. இப்படி தெரிஞ்சிருந்தா 100 கிலோ தங்கம் வாங்கி வச்சிருக்கலாமே. கட்டியா தங்கம் வாங்கி பொட்டி உள்ள பூட்டி வச்சிருந்தாலாவது போற உயிர் நிம்மதியா போகும். கணபதி, என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு டிவியில திருவிளையாடல் படம் போடுறாங்க, அத பாக்கலாம்னு பார்த்தா டிவி மக்கர் பண்ணுதுங்க. அது நல்ல குடும்ப படங்க. குடும்ப படமா? திருவிளையாடல் பக்தி படம்ல சொன்னாங்க. அது மத்தவங்களுக்குங்க. நான் கணபதி ஆச்சே. பரமசிவன், பார்வதி, முருகன் எல்லாம் கணபதி குடும்பம் தானுங்களே. நீங்க அந்த லைன்ல போறீங்களா? ஹலோ, ஆமா, அமெரிக்கா. கொடுங்க, நான் வேறோம். எப்படி இருக்க? சௌகி வர்றியா? படிப்பா அது கிடக்குது கழுது, அதை எப்பனாலும் படிச்சுக்கலாம். வயசானவன முதியோர் கல்வி கூட படிச்சுக்கலாம். நான் அமெரிக்காவில வாயில நுழையாத பேரை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய பணக்காரனா இருக்கான். அவனுடைய மகன் பேர அதுக்குள்ள ஒரு நல்ல பணக்காரனா பார்த்து தைரியமா லவ் பண்ணு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்பம் பொண்ணுக்கு பண்ற அட்வைஸ் அது. பேசாதே, செலவாயிட போகுது. கை போன. நானும் எவ்வளவோ அப்பாக்களை பாத்திருக்கேன், ஆனா சொந்த பொண்ணையே செட்டப் பண்ணிக்க சொல்ற அப்பாவை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. பின்ன பொண்ணு அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் படிக்கிறதுக்கு. சும்மா இப்ப இருக்கிற மாப்பிள்ளைங்க எல்லாம் சம்பாரிச்சு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. எல்லாம் ஐயா ரெண்டு மாதிரி வீக்கா இருக்காங்க. என் பொண்ணுக்கு ஈக்குவலான மாப்பிள்ளை இந்தியாவில கிடையாது. கரெக்டா சொன்னீங்க. இந்தியால டாடா, பிர்லான்னு சுண்டைக்கா பணக்காரங்க தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் உங்களுக்கு கரெக்டா ஒத்து வருமா? உங்க லெவலே தனியாச்சுங்களே, ஃபாரின் லெவல். ஆமா, அவன் வெளிநாட்டுல இருந்து என்னென்னமோ இறக்குமதி பண்றாங்க. நான் வந்து மாப்பிள்ளைய ஃபாரின்ல இருந்து இறக்குமதி பண்ண போறேன். என்னமோ ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணா பெருசா சொல்றாங்களே. நான் கண்டத்துக்கு கண்டம் கனெக்ஷன் கொடுக்க போறேன். நீங்க சாதாரண ஆளா? நீங்க நினைச்சா கண்டத்துக்கு கண்டம்ங்க, பூமிக்கும் சந்திர மண்டலத்துக்குமே கனெக்ஷன் கொடுக்கலாம். நீங்க பாருங்களேன், உங்க தங்கமான மனசுக்கு கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது. என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ செஞ்சிட்டு இருக்க? ஸ்க்ரூ பண்ணிட்டு இருக்கேங்க. திருவிளையாடல் பார்க்க வேண்டாமா? ஆமா 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 ஆமா. கணபதி கணபதி என் கூட கடைசி வரைக்கும் இருப்பில்ல? கண்டிப்பா. நீங்க பார்க்கத்தான் போறீங்க. உங்களை எங்கேயோ கொண்டு போய் நான் நிறுத்த போறேன். இந்த சிட்டுக்குருவி லேகியத்தை சாப்பிட்டா AK-47 மாதிரி ஆயிடலாம்னு சொன்னா அந்த மூதேவி, இத சாப்பிட்டு சாப்பிட்டு இப்ப நான் தீபாவளிக்கு வெடிக்கிற கேப்பு துப்பாக்கி மாதிரி ஆயிட்டா. ஐயோ, பயந்துட்டீங்களா? ஏன் அது வீட்டுக்குள்ள வந்த? தப்பா நினைச்சுக்காதீங்க, 2-3 புது ஐட்டங்கள் மாட்டி இருக்கு, பாக்குறீங்களா? ஆமா,
இப்ப எங்க இருந்து அள்ளிக்கிட்டு வந்திருக்கிறேன்? தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஊப்பி, மாப்பி, கீப்பி எல்லா ஸ்டேட் வச்சிருக்கேன். ஒரே ஆல்பத்துல இந்தியாவையே அடக்கி இருக்கே. இந்தியா மட்டும் இல்லைங்க, 2-3 ஃபாரின் வச்சிருக்கேன். எம்மையா கடல் கடந்த வியாபாரத்தை விருத்தி பண்ணிக்கிட்டு இருக்க போல இருக்கு. என் பொண்டாட்டி வர்றாயா, போய் ஒளிஞ்சுக்க. பொன்னார் மேனியனே புலி தோலை அரக்கி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பஜனை தான். ஆமா, எங்க புறப்பட்ட? சாமியார பாக்கத்தான். எதுக்கு? நமக்கு கல்யாணமாயி இத்தனை வருஷம் ஆச்சு, என் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட வரமாட்டேங்குதே. இது என்ன வவுரா இல்ல சாக்கடையா? சும்மா இருங்க. நமக்கு குழந்தைக்காக சாமியார பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றேங்க. எது? அவர் கட்ட பிரம்மச்சாரிங்க. இத பாரு, கெட்ட பிரம்மச்சாரி எல்லாம் இன்னைக்கு சாமியார்னு அலைஞ்சுகிட்டு இருக்கானுவ. ஜாக்கிரதை. வரும்போது பிரசாதத்தோட வா, பிரசவ வேதனையோட வராது. எப்போ சந்தேகம் தான், திருத்தவே முடியாது. யோ எந்திரியா, அந்த ஆல்பத்தை கூட இல்லங்க பாருங்க. எனக்கு இவதான் வேணும். அழகு சுண்டல் வந்துடுச்சு, பார்த்தா போட்டு கிண்டி எடுத்துரும். உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துறேன். முன்னாடியா பின்னாடியா? தரையா? முதல்ல இந்த பாப்பாவை ரெடி பண்ணியா? பண்ணிடுறேன், நீங்க கவலையை விடுங்க. வாங்க வாங்க. கையில என்ன? அது ஒண்ணு இல்ல, இந்த போறாரு அவர் ஒரு ஹவுஸ் புரோக்கர். அவர்கிட்ட நல்ல வீடு பங்களா இருந்தா சொல்லுன்னு சொல்லி இருந்தேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த ஊர்ல இருக்கிற கட்டைகளோட வச்சு கட்டடங்களோட போட்டோ ஆல்பத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. அதான் இது. நீங்க அசடு வழியறத பார்த்தா கையில இருக்கிறது கட்டட ஆல்பம் மாதிரி தெரியல, வேற ஏதோ. உங்ககிட்ட சொன்னா என்ன? இப்ப நாம மனுஷங்க தானே, வீட்டு சாப்பாட்டியே எத்தனை நாளைக்கு சாப்பிடுறது? நாக்கு ஹோட்டல் சாப்பாடு கேக்குது. ஹோட்டல் சாப்பாடோட மெனு லிஸ்டா கையில வச்சிருக்கீங்க. உள்ள ஆந்திரா கோங்குரா, கர்நாடகா போலி, கேரளா சங்க பிரதமன் எல்லாருக்குமே எம்டையா நீ சக்குன்னு புரிஞ்சுக்கிறேன். அழகு உங்க பர்சனாலிட்டிக்கு, அழகுக்கு, தேஜஸுக்கு எத்தனையோ பெண்கள் உங்களை தேடி வருவாங்க. அப்படின்னா அவ்வளவு அழகனா நான்? அழகு உங்க முதுகுல ஒரு மச்சம் இருக்கு. நான் பார்த்ததே இல்ல. பார்க்க முயற்சி பண்ணாதீங்க, கழுத்து சுளுக்கிக்கும். வேணாம் வேணாம். அப்படி இருந்தா அதிர்ஷ்டம் அர்த்தம். ஒரு அழகான பொண்ணு கூடிய சீக்கிரம் உங்க குடும்பத்துல வந்து சேர போறா. கண்பட் குடுகுடுப்பக்கார மாதிரி குதூகலமான செய்தியை கொப்பளிக்கிறீங்க. இத்தனை வயசுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில மன்மதல் இல்லையா? உங்க கண்ணுல ஒரு வசீகர காந்த சக்தி இருக்கு. அப்படியா? ஆமா, நீங்க என்டி ராமாராவோட மறு அவதாரம். அப்படின்னா என் வாழ்க்கை வரலாறு எழுத யாராவது லேட்டா வருவாங்களோ? பப்ளிக் மீட்டிங்ல வருவாங்க. கண்பட் இன்னும் ஏதாவது கொஞ்சம் கிளுகிழுப்பா சொல்லுங்களேன். கூடிய சீக்கிரம் உங்களை நான் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போறேன். நான் உங்களை நம்புறேன். நிச்சயமா நீங்க என்ன எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போறீங்க. சிலுக்கு என்ன வாந்தி எடுக்கிற சத்தம்? நீ பெரிய ஆளியா? பெரிய ஆளுன்னு சொல்ற அளவுக்கு அப்படி ஒண்ணு நான் பெருசா சாதிக்கலையே. பின்ன ஒரே ராத்திரியில என்ன வாந்தி எடுக்க வச்சிட்டியே, அது பெரிய சாதனை இல்ல? சும்மா உன்னை தொட்டத்துக்கு அம்மா ஆயிட முடியுமா நீ? இருந்தாலும் உனக்கு ரொம்ப தயா குறும்பு. வரமா, நீயாவது என்ன தோளாப்பட்டையில இடிக்கிற, நான் உன்னை எங்கேயுமே இடிக்கல. என் பேர்ல இவ்வளவு பெரிய பழிய போட்டுறாது. குடும்பத்துக்கு குண்டு வச்சிடாத. பேசின படத்துக்கு மேல டபுளா தர்றேன். என்ன ட்ரபிள்ல மாட்டி விட்டுறாத. வச்சுக்க வர்றேன். வணக்கம் சாமி. உச்சி பிள்ளையார் கோயில் போயிருக்கீங்களா? உச்சி பிள்ளையார் கோயிலை பத்தி எங்கிட்டயே சொல்றியா? நேரம் தான். அது இல்ல, திருச்சி மலைக்கோட்டை பிள்ளையார் மலை மேல இருப்பாரு. எல்லாம் மலையேறி வந்து பாப்பாங்க. அதே மாதிரி நான் உங்களை படியேறி வந்து பாக்க. இந்த மனுஷங்க ரொம்ப மோசமானவங்கப்பா. காரியாகணும்னா மலை ஏறுவாங்க, படி ஏறுவாங்க. ஆனா காரியான கையோட கடவுளையே டீல்ல விட்டுருவாங்க. நீங்க யார் மேலேயே கோவமா இருக்கீங்க போல இருக்கு. உங்களை எப்படி சாந்தப்படுத்துன்னு எனக்கு தெரியும். இந்தாங்க பழம். பழமா? ஏன் பழத்தை பார்த்து பயப்படுறீங்க? ஒரு காலத்துல இந்த மாம்பழத்தாலதான் எங்க ஃபேமிலியில பெரிய ப்ராப்ளமே வந்துச்சுப்பா. பழத்தால ப்ராப்ளமா? ஆமா, எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவுல பெரிய சண்டையே நடந்துருச்சு. என் தம்பி கோபிச்சுக்கிட்டு விட்டு விட்டே ஓடி போயிட்டான். அவன் இப்ப டெல்லியில இருக்கானோ பழனியில இருக்கானோ. ஆமா, உங்க தம்பி பேரு? சுப்பிரமணிய சுவாமி. சுப்பிரமணிய சாமினாவே இப்படிதான். சாமி இத பாருங்க சாமி, எங்க அப்பா அவருடைய ஃப்ரெண்டு எல்லாரையும் நீங்க பெரிய பணக்காரன் ஆக்குனீங்க. அதே மாதிரி என்னையும் ஆக்குனீங்க சாமி.
என்னால உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் நீ நினைக்கிற? நான் சினிமால பெரிய ஆள் ஆகணும். சினிமாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, டைரக்ஷன், எடிட்டிங், கட்டிங், ஒட்டிங் எல்லாமே தெரியும். சாமி, என் படம் பண்டிகை ரிலீஸ் ஆகும். அதனால பண்டிகை பாட்டு பாடுறேன் கேளுங்க. நான் சிரித்தால் தீபாவளி, ஏய் நீ சிரிச்சா மாட்டு பொங்கலு, ஏய் மாமா சிரிச்சா போகி பண்டிகை. சாமி, மாத பாட்டு பாடுறேன் கேளுங்க. செண்பகமே செண்பகம் ஜூன், செண்பகம் ஜூலை, செண்பகமாக. சாமி, நான் மிருக சம்பந்தமா பாடுறேன் கேளுங்க. ஒட்டகத்தை கட்டிக்க, யானை குட்டிய கட்டிக்க, சின்ன சின்ன நாய்க்குட்டியே. போதும்பா போதும்பா. உனக்கு இருக்கிற ஞானத்துக்கு நீ பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாக்யராஜ், மணிரத்ன ரேஞ்சுக்கு போக வேண்டியவன்பா. மேல போனோம். இந்தியால இருக்கிற எல்லா ப்ரொடியூசர்ஸும் உன் வீட்டு வாசல்ல வந்து கியூல நிக்க. உன் கதைய தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒரியா, கொரியா எல்லா பாஷையிலும் எடுக்க போறாங்க. I see. The industry is என்னப்பா என்னாச்சு? சாமி, நீங்க சொன்னதெல்லாம் நடக்கும்ல? கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா கம்பெனிக்கு ஒன்னு அனுப்பி வைக்கிறேன். மகா பிரசாதம். சாமி, என்ன ஒரு வழி கொண்டு வந்துருவீங்கல்ல? ஒன்ன மட்டும் இல்ல, உங்க அப்பனையும் ஒரு வழி பண்ண போறேன். தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர். சொல்லிட்டு சத்தம் போடியா. நான் என்னமோ ஏதுன்னு பயந்துட்டேன். என்ன விளையாடுறீங்களா? நீங்க தலைவர் ஆயிட்டீங்க. இனிமே உட்கார்ந்தா கோஷம் போடணும், நின்னா கோஷம் போடணும். அப்பதான் ஒரு கெட்டப்பா இருக்கும். சீக்கிரம் கீழ வாங்க, பத்திரிக்காரங்க காத்துட்டு இருக்காங்க. பத்திரிக்கைக்காரங்களா? நான் வர சொல்லவே இல்லையா? நான் வர சொன்னேன். ஏன் விளையாடுறீங்களா? கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, இனிமே பத்திரிக்காரங்களை கூப்பிடணும், பேட்டி கொடுக்கணும். அப்பதான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுங்க. பத்திரிக்கைக்காரங்க ஏதாவது அரசியலை பத்தி கேட்டா நான் என்னையா பதில் சொல்றேன்? இந்த காலத்துல எந்த அரசியல்வாதி அரசியலை பத்தி பேசுறான்? கொலாயடி சண்டை மாதிரி குடும்ப சண்டையை பத்தி தானே பேசிட்டு இருக்காங்க. நீங்க குண்டக்க மண்டக்கன்னு பதில் சொல்லுங்க, நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன். தலைவர் வாழ்க. ஐயோ, பயமுறுத்தாதையா. ஆகவே நண்பர்களே, நமது தமிழ்நாட்டின் தலைநகரமான பீகாரில் எப்படி இதேதான் இப்படி பேசின நாடு குட்டிச்சவராயிடுமே. பின்னிடும் பின்னி பின்னல் தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. போட்டோகிராஃபர் போட்டோ எடுங்க. தலைவரே நல்லா கும்பிடுங்க, போஸ்டர் அடிக்கணும். அச்சோ, என்னது இது? ஆரம்பத்திலே கவுந்து படுத்துட்டீங்களா? எழுந்துருங்க. எல்லாம் பழக்க தோஷம் தான். எழுந்துருங்க, எழுந்துருங்க. வேற யார் காலில் விழணும்? என்னங்க இது? என்னங்க எல்லார் காலையும் விடுறீங்க? இப்போ வேணா நாங்க ஓட்டு கேட்கறச்ச காலில் வந்தா போறோம். உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க, உட்காருங்க. என்ன இது விழுகுது? இப்போ நீங்க பேட்டி ஆரம்பிக்கலாங்க. சார், உங்க கட்சியோடைய பேரு இனிமே தான் வைக்கணும். என்னங்க அது? ஏதோ அழகு பேர் வச்சீங்களே. ஆச்சோச்சேகா அப்படின்னா அதிக சொத்து சேர்க்கும் கட்சி. ஐயோ, அது அப்படி நினைச்சீங்களா? அதாவது அனைத்து இந்திய சொன்னதை செய்யும் கட்சி. நினைச்சேன் இவர் சொல்லிட்டாரு. திடீர்னு நீங்க கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம்? விதிதான். அது ஏதோ உற்பத்தி எல்லாம் குறையுதுன்னு சொன்னீங்க. நாட்டுல உற்பத்தி எல்லாம் குறைஞ்சு போச்சு. அந்த உற்பத்தியை பெருக்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன். உங்க கட்சியோட கொள்கை என்ன? கொள்கையாவது கொத்தவரங்கையாவது. இந்த காலத்துல கட்சி ஆரம்பிக்கிறதே சம்பாதிக்கிறதுக்கு தான். அதாவது நல்ல பேரை சம்பாதிக்கிறதுக்கு தான் தலைவர் சொல்றாரு. ஏங்க, நாளுக்கு நாள் விலைவாசி விண்ணு ஏறிக்கிட்டு போகுது. நீங்க ஆட்சிக்கு வந்தா ஏதாவது இறங்குமா? இறங்குமே. காலையில தண்ணி போட்டா சாயந்தரம் இறங்கும். ரயில் தண்டவாளத்துல இருந்து தரையில இறங்கும். பஸ் பாலத்துல இருந்து பள்ளத்துக்குள்ள இறங்கும். ஏரோப்ளேன் வானத்துல இருந்து வயல்வெளிக்குள்ள இறங்கும். இவர்தான் நம்ம கோபாசே கொள்கை பரப்பு செயலாளர். அது சரி, அரசு ஊழியர்கள் சம்பளம் பத்துல போனஸ் பத்துலன்னு சொல்றாங்களே, நீங்க ஆட்சிக்கு வந்தா எதை ஏத்துவீங்க? ஊருக்கு ஊரு கொடி ஏத்துவோம். எதிர்கட்சிக்காரங்களா கூண்டுல ஏத்துவோம். நம்ம நாட்டு மானத்தை கப்பல்ல ஏத்துவோம். நீ நம்மளும் அவங்களும். தலைவர் வாழ்க. நீ நம்மளுதான். தமிழ்நாட்டு வருமானத்தை ஏத்துவாருன்னு சொன்னீங்க. நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்க கட்சிக்கு ஆதரவா ஒருத்தருமே தீ குளிக்கலையே, ஏன்? பணம் கிடைக்கலையே. ஆமாங்க, பணம் கிடைச்சா தானே மேல பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி ஐயோ தொண்டா போயிட்டேன்னு சொல்ல முடியும். கரெக்ட். நீங்க ஜிஹெச்ல பணம் கிடைச்சா சொல்லுங்க. மகாராஷ்டிரத்துல பூகம்பம் ஏற்பட்டிருக்கு. உங்க கட்சியில இருந்து எவ்வளவு நிதி கொடுக்க போறீங்க? தலைவர் எதுக்குங்க கட்சி பணத்துல இருந்து நன்கொடை கொடுக்கணும்? அதானே, சொந்த பணத்துல இருந்து கொடுப்பாருங்க. எவ்வளவு கொடுக்க போறீங்க? 10 ரூபாய். தலைவர் 10 ரூபாய்னா 10 லட்சங்க. ஐயோ, ஊட்டியில நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? அதுக்கு தலைவர் ஏற்கனவே 9 ரூபாய்க்கு செக் போட்டாருங்க. அனுப்ப வேண்டியதான் பாக்கி. வெறும் 9 ரூபாய் தானே? 9 லட்சம். இவன் வேற என்ன தாராள மனசு. ஆமா, உங்க பொதுக்குழுவை எப்ப கூட்ட போறீங்க? பொதுக்குழுவாவது பிதுக்குழுவாவது என் கட்சியில நான் தனி குழு. இது பாருங்க, ஐயாவுக்கு இருக்கிற தாராளமான மனசுக்கு அவர் முதலமைச்சரா இல்லீங்க, பிரதம மந்திரியாவே வர வேண்டியவர். எழுதிக்குங்க, எழுதிக்குங்க, எழுதிக்குங்க. போயிட்டு வரேங்க. நல்ல டாக்டரா பாருங்க. 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தா அவனது நமக்கு வந்துருச்சு. ஏயா,
என்ன கேட்காம 9, 10 அள்ளி விட்டியே. இதெல்லாம் பேப்பர்காரனுக்கு போட்டுருவானுங்க ஐயா. பத்திரிகையில போடுறதுக்காகத்தானே சொன்னேன், கொடுங்க. குடுக்கறதா? ஆமாங்க, எறாவை போட்டா தானே சுறாவை பிடிக்க முடியும். யோ, போட்டதெல்லாம் வந்துருமா? கவலையே படாதீங்க, நான் உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போறேன். அடாடாடா, மாலைய பிடிங்க, உங்க தங்க பொண்ணு வர நேரமாச்சுங்க. தங்கனாலும் தங்கம், சொக்க தங்கம், எடைக்கு எடை தங்கம் வசூல் பண்ண விட மாட்டேன்ல. வா 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 வா. ஹாய் ஹாய் அங்கிள். யாரு இது? நேத்து வரைக்கும் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு என் புருஷன். குழந்தை, நீ என்னம்மா சொல்ற? ஒரே நாள்ல பார்த்து, ஒரே நாள்ல லவ் பண்ணி, ஒரே நாள்ல கல்யாணத்தை முடிச்சிட்டியா? யா, அமெரிக்கா ஏர்போர்ட்ல மீட் பண்ணோம், பாம்பே ஏர்போர்ட்ல லவ் பண்ணோம், மெட்ராஸ் ஏர்போர்ட்ல மோதிரம் மாத்திட்டோம். நல்ல வேளை இன்னொரு ஏர்போர்ட் வந்திருந்தா குழந்தைய பெற்றிருப்பீங்க போல இருக்கு. பாருங்க, ஏழை வீட்டு பொண்ணா இருந்தா மாட்டு வண்டி கட்ட வண்டி லவ் பண்ணிருக்கோம். பணக்கார வீட்டு பொண்ணு இல்ல, அதான் ஃபிளைட்லயே எல்லாத்தையும் முடிச்சிருக்கு. நல்ல ஜோக். ஏமா வயிறும், உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் லவ் பண்ணு, ஆனா கோடீஸ்வரனா பார்த்து லவ் பண்ணுன்னு சொன்னேன்ல. இவரும் கோடீஸ்வரர் தான்ப்பா. இவரும் கோடீஸ்வரனா? மாப்பிள தெரியாம ஏதோ பேசிட்டு பண்ணிச்சு. நீங்க கோடீஸ்வரன்னா ஒரு 2-3 கோடி ரூபாய்க்கு சுத்து தருமா? கோடியா? இந்த ஈசோட்டரி காஜிடேஷன்ஸ் ஆர் இன் எக்ஸ்ட்ராபோரியஸ் டிஸ்கான்டேஜ் பிவர் ஆஃப் பிளாட்டிடியூனஸ் பாண்ட்ரா சிட்டி. ஏங்க திட்டுறீங்க? திட்லைங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரே இடம் தனுஷ்கோடி, பழகுன ஒரே ஆள் புண்ணியகோடி, நான் நிக்கிற இடம் தெருக்கோடி. இதத்தான் இங்கிலீஷ்ல சொன்னேன். அப்படின்னா என் பொண்ணு உங்களை கோடீஸ்வரன் சொல்லுச்சு. என்னோட பேர் தாங்க கோடீஸ்வரன், அதத்தான் வைர சொல்லிருப்பா. கதையில நல்ல திருப்பம். வைரம், இந்த வீட்டுல உண்மையான கோடீஸ்வரனுக்கு தான் இடம் உண்டு, கண்ட டான்ஸ்க்கு இடம் கிடையாது. நீ போட்ட மோதிரத்தை கைதி எடுத்துட்டு வா. இந்த தாலி அது பரவாயில்ல, தங்க எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் என்னோட வாங்க. இப்ப ஏங்க அவளை திட்டுறீங்க? நீங்க கோடீஸ்வரனை காதலிக்க சொன்னீங்க, அவ கோடீஸ்வரங்கிற பேர் இருக்கிற பையனை காதலிச்சிட்டா. இப்ப நீங்க அவளை திட்டினீங்கன்னா பிரச்சனை பெருசாயிடும், விஷயம் விவகாரமாயிடும். பேசாம கூட்டிட்டு உள்ள போங்க. அப்படியா சொல்ற கணபதி? நீ சொல்றதுல ஏதோ நியாயம் இருக்குது. ஏமா, இந்த பள்ளி பையில போய் நான் மாப்பிள்ளைன்னு கூப்பிடணும். மாப்பிள்ள, வலது காலை எடுத்து வச்சு உள்ள போங்க. Thank you. You the first, I the second. Thank you. Uncle, suitcase எடுத்துட்டு follow me. பாரியா, அந்த பள்ளி பையனை போட்டு கொஞ்சம் சொன்னா மாமனார் எடுக்கணும். ஏதோ நீ சொல்றேன்னு இதெல்லாம் செய்யற. மாப்பிள்ள, மாமா, இந்த அம்மா யாரு? எங்க அம்மா. நடக்குது மறவதும் 25 வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுல வேலை செய்ய வந்த ஒண்ணு நான் கெடுத்துட்டேன். நீ உத்தமி, இந்த பாவையை நீ காட்டி கொடுக்கல. இப்ப தீதி உன் புள்ள ரூபத்துல வந்திருக்கே வருதோ. உன் மாமா என்ன கலந்த மாதிரி ஆக்கிட்டாலே. உன்னை கிடைத்த விஷயத்தை வெளியே சொல்லவும் முடியாது, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழவும் கூடாது. குடிகாரனுக்கு வாங்கப்பட்ட பொண்டாட்டி மாதிரி ஆயிட்டு சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. ஹலோ, யார் பேசுறது? என்னது? ஆஸ்பத்திரியா? அப்படியா அப்படியா அப்படியா? இதோ வந்துட்டேன். பவுனு, என்னமா அது? நேத்து வரைக்கும் வீட்டுல படுத்துக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு திடீர்னு ஆஸ்பத்திரியில வந்து படுத்துட்டியே. உன் உடம்புக்கு என்னமா ஆச்சு? ஏன் உடம்புக்கா? ஐயோ, ஒரு டைப்பா சிரிக்கிறாளே. வாசல்ல சாதாரண ஆஸ்பத்திரி தானே போர்டு போட்டிருக்குது, பைத்தியக்கார ஆஸ்பத்திரின்னு எதுவும் போடலையே. நீங்க தானே மிஸ்டர் அழகப்பன்? ஆமா டாக்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன டாக்டர் இது? என் பொண்டாட்டிக்கு மருந்து கொடுப்பீங்கன்னு பார்த்தா எனக்கு கை கொடுக்குறீங்க. காரணம் இருக்கு. உங்க மனைவி வயித்துல கட்டி இருக்குன்னு ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆனாங்கல்ல, வயிற்று எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா கட்டிக்கு பையில ரொட்டி இருந்துச்சா? இல்லைங்க, குட்டி இருந்துச்சு. குட்டியா? தட் மீன்ஸ் குழந்தை. அவங்க இப்ப கர்ப்பமா இருக்காங்க. அவங்களுக்கு 7 மாசம். 7 மாசமா? அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க கொஞ்சம் போறீங்களா? அவங்கள அப்புறம் அனுப்பி வைக்கிறேன். அம்மா,
இது உங்களுக்கு 7வது மாசம். அதுக்கு நீங்க ஏன் பயப்படுறீங்க? கழுத்துல தாலி இல்ல, வயித்துல குழந்தை இருக்கு. அதான் எப்படின்னு. என் பேரு மேனகா. விஸ்வாமித்திர மயக்க போன அந்த மேனகா கர்ப்பமானா. ஒரு பெரிய மனுஷனை மயக்க போய் இந்த மேனகா கர்ப்பமாயிட்டா. அந்த பெரிய மனுஷன் பேரு அழகப்பன். அழகு, என்ன தனியா உட்கார்ந்துட்டு எழுதிட்டு இருக்கீங்க? என் சம்சாரம் போயிட்டாங்களா? செத்து ஒழிஞ்சாலும் பரவாயில்லையே, விட்டது சனியன்னு வேற ஒண்ணு செட்டப் பண்ணிருப்பேன். அவ கர்ப்பம் ஆயிட்டா கணபதி. சம்சார கர்ப்பமான சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே, அதுக்கே அழறீங்க? அதை எப்படி இந்த வாயால சொல்லுவேன்? வாயால சொல்ல முடியலன்னா கையால எழுதி காட்டுங்க, அதை நான் படிச்சுக்கிறேன். விட்ட மாட்டீங்களே நீங்க. சொல்லுங்க அழகு. அழகு இருந்து என்ன பிரயோஜனம்? அது இல்லையே. எது? குழந்தை பெத்துக்கிற பாக்கியம். என்ன உளறீங்க? பொண்டாட்டி முழுகாம இருக்கான்னு சொல்றீங்க, குழந்தை பெத்துக்கிற பாக்கியம் இல்லைன்னு சொல்றீங்க. எனக்கே ஒரே குழப்பமா இருக்கு. கணபதி, இதுவரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்லாத ஒரு தங்கமல ரகசியத்தை உங்ககிட்ட சொல்றேன். 10 வருஷத்துக்கு முந்தி நான் படு வறுமையில இருந்தப்போ 5 படி அரிசிக்கும் 60 ரூபாய்க்கும் ஆசைப்பட்டு கருத்தட ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு. அப்படியா? இந்த மாதிரி நிலைமையில என் சம்சாரம் கர்ப்பம் ஆயிட்டா நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் இல்ல, நெஞ்சில ஈயத்தை காய்ச்சி ஊத்திர மாதிரி இருக்குது. கணபதி, தயவு பண்ணி இந்த விஷயத்தை என் பார்ட்னர் கிட்ட இப்பவே சொல்லிடுவேன். சொல்லாதீங்கங்கிறேன். அங்கேயே நான் வீக் ஆயிடுவேன். ஓ, சொல்லக்கூடாதுங்கிறீங்க. கவலைப்படாதீங்க, நான் உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போறேன். முருகா முருகா, இன்னைக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கூட காணலையே முருகா. முருகா வா முருகா, வா வா முருகா. பழனி ஆண்டி மூவிஸ் தானே? ஏயா, மூச்சுக்கு 300 தடவை முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் பழனி ஆண்டி ப்ரொடக்ஷனா மொட்டை ஆண்டி ப்ரொடக்ஷனான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் கொட்டாவி விட்டா கூட முருகான்னு தான் விடுவேன். ஆமா, நீ யாரு? கதை சொல்ல சொல்லி கணபதியை அமிச்சாரு. கணபதியா? முருகா உட்காரு உட்காரு முருகா, கதைய சொல்லு. பெரிய பட்ஜெட்ல யானை வச்சு எடுக்கலாமா? யோ, யானைக்கெல்லாம் அவ்வளவு பணம் என்னால செலவழிக்க முடியாதியா. சரி, சின்ன பட்ஜெட் பூனை வச்சு எடுப்போம். யோ, இந்த யானை பூனை பாம்பு பல்லி எல்லாத்தையும் வச்சு ஏற்கனவே எல்லா பையிலும் எடுத்துட்டான். நீ புதுமையா ஒரு கதை சொல்லு. ஃபார் சேஞ்ச் தம்பி மலன் எடுக்கலாமா? என்னது? தம்பி மல. தம்பி மலை? தம்பி மல தம்பி மலன் தபால்காரன். ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. தம்பி மலைன்னு டைட்டில் வச்சிடலாம். ஹீரோ சைக்கிள்ல வரான். ஓப்பனிங்ல ஒரு சாங் போடுறோம். என்ன சாங்னா, வந்தேன்டா தபால்காரன் பட்டுவாட பத்தி பாட போறேன். காடு கொடுத்தா கவர் கொடுப்ப, மணி கொடுத்தா ஆர்டர் கொடுப்ப, உன்னால முடியாது தம்பி. இப்படின்னு ஓப்பனிங்ல ஒரு சாங் போட்டா தியேட்டர்ல பயங்கரமா விசில் பறக்கும். விசில் பறக்காதா, கல்லு பறக்கும். ஏண்டா அண்ணாமலையை உல்டா பண்ணி எனக்கே தம்பி மலன்னு கதை சொல்லி காது குத்துறியா? நாங்களும் அவருடைய தம்பி தானே. கதையின்னா மனசுல பச்சக்குன்னு ஒட்டணும்டா. பச்சக்குன்னு ஒட்டுறதுக்கு அடுத்த வாடி பசையோட வர. கொஞ்சம் அசந்தா நம்ம சீட்டையே பிடிச்சிருவானுங்க போல இருக்கு. முருகா முருகா. கத்திட்டு வரீங்க, என்ன ஆச்சு? நெஞ்சு வலிக்குதேம்மா, உயிர் வீடு போல இருக்கு. நான் வேணா வெட்டியானுக்கு போன் பண்ணட்டுமா? என்னங்க? நான் டாக்டருக்கு போன் பண்ணட்டுமா மாமா? டாக்டரால தீர்க்க முடியாது வியாதி. வேற யாரால பாத்தீரும்? உங்க 2 பேராலதான் தீரும். ராத்திரி பூரா 2 பேரும் என் பக்கத்திலே இருக்கணும். உங்க பக்கத்திலேவா? எதுக்கும் கவலையப்படாதீங்க மகனே. மருமகனே, பக்கத்துல படுங்க. நீ படுமா. 2 பேரும் பக்கத்துல படுத்தா என் நெஞ்சு வலி பஞ்சா பறந்துரும். மாமா மாமா கூச்சுதா? மாமான்னு கூப்பிடாத. கூச்சம் கூட வருது போல இருக்கு. நல்ல ரத்தம். மாம்ஸ், நடுராத்திரியில பாத்ரூம் அதுன்னு எதுக்காவது போற பழக்கம் இருக்குதா? நீ வந்ததுல இருந்து அதுக்கெல்லாம் நான் போறதே இல்ல. நான் குரட்டதான் விடுவேன், தூங்கவே மாட்டேன். மௌனமா, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் உங்க குழந்தை எடுத்துட்டு வாங்க. குழந்தை அப்படியே அப்பா உரிச்சு வச்சிருக்கு. ஆமா, அதே முட்டைக்கோசு கண்ணு, அதே முள்ளம்பன்னி தலை, அதே கம்பட். ஏன் கத்துறீங்க? இன்னைக்கு நல்ல நாள், குழந்தைக்கு நல்லபடியா ஒரு பேர் வச்சுடலாம். அப்பாவா? நீங்களே ஒரு பேர் சொல்லுங்க. ரிப்பேர்னு வைங்க. முதல்ல என் குழந்தைக்கு பேர் வச்சுட்டு அப்புறம் அவன் குழந்தைக்கு
பேர் வைங்க. ஏய் யாருடி நீ? அதை கேட்க நீ யாருடி? நான் இவரு பொண்டாட்டி, நான் ஒரு வப்பாட்டி. என்னம்மா நீ பாட்டுக்கு வப்பாட்டி அவப்பாட்டி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற? உனக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இந்த ரேஷன் கார்டு தான் என் புருஷங்கிறதுக்கு என் வீட்டு ரேஷன் கார்டு தான் சாட்சி. கொண்டு வந்து காட்டுட்டுமா? ரேஷன் கார்டுல பேர் கொடுக்கற அளவுக்கு போயாச்சா? ஐயோ ஐயோ, நான் இவ கூட குடும்பமும் நடத்தல, குழந்தையும் கொடுக்கல. சும்மா ரேஷன் கார்டு, போஸ்ட் கார்டு, விசிட்டிங் கார்டுன்னு வளர்றான். நானா வளர்றேன்? சத்திய கைட்டியா? கைட்டியா? அழகு கைட்டிடு, அழகு கைட்டிடு. முதுகுல என்ன இருக்கு? 4 சைஸ்ல மச்சம் இருக்கு. ஏன் குழந்தை முதுக பாருங்க. அதே 4 மச்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பு தண்டா நடந்திருக்குன்னு அர்த்தமா? கல்பட், ஏன் முதுகுல மச்சம் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். முதுகுல மச்சம் இருக்கிற குழந்தை எல்லாம் ஏன் குழந்தை ஆயிடுமா? ஆபரேஷன் கார்டு என்னாச்சு? இத பாருங்க, நீங்க 2 பேரும் விளாவரியா சண்டை போட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. எனக்கு பேங்க்ல அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. சந்தேகமே இல்ல, குழந்தைக்கு வருது அப்பா. பெண் பாவம் பொல்லாதது. போமா உள்ள. யோ பொண்ணு. ஐயோ வகுத்த கலக்குதே, வகுத்த கலக்குதே. கருப்பு என்னங்க? ஐயோ கலங்காத்தால வகுத்த பயங்கரமா கலக்குதையா. பாத்ரூம்ல தண்ணி கூட இல்ல. மோட்டர் ரிப்பேருங்க. அந்த கார்பரேஷன் கார வேற காலம் வாரிவிட்டான். குடிக்க கூட தண்ணி இல்ல. ஐயோ இப்ப வருதே, என்னையா கொஞ்சம் பொறுத்துக்கங்க. 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் தண்ணி விடுறானா, அப்ப போங்க. கிழிஞ்சது. 1 மணி வரைக்கும் பொறுத்துக்க முடியாது ஐயா. ஐயோ நான் கார் எடுத்துக்கிட்டு தோட்டத்து பக்கம் ஒதுங்கிட்டு வர்றேன். நீ போய் சொம்ப கொண்டா. இல்லையா நீ சொம்ப கொண்டாடுறதுக்குள்ள வந்துரும் போல இருக்கு. பேப்பரை கொண்டா ஐயா. முந்தா நாள் பேப்பருங்க. நான் படிக்கிறதுக்காக கேக்குறேன். ஐயோ ஐயோ தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. நேரங்கட்ட நேரத்துல கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க. நம்ம தொண்டர்கள்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். ராத்திரி பூரா ஆட்டோவிலையும் வேன்லயும் வந்திருக்கோம். பேசுங்க தலைவரே, பேசுங்க. ஐயோ நேரங்கட்ட நேரத்துல பேச சொல்றீங்களே, பின்னால பெரிய பிரச்சனை இருக்கியா? தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. பின்னணியில ஏதோ கடமுடா கடமுடான்னு சத்தம் கேக்குதியா? பிற்போக்கை ஒழிச்சே ஆக வேண்டும். விடுங்க தலைவரே, நீங்க எங்க போனா நாங்க உங்க பின்னாடியே வருவோம். யோ இப்ப பின்னால வந்த நாரியில நாரி. வெளியா வெளியா தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, வெளியா வண்டிய வண்டி நாரியிற போது. தலைவர் வாழ்க. தலைவருக்கு பின்னாடி ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு, நாம போய் காப்பாத்தி ஆகணும். தலைவர் பின்னாடி அணிவகுத்து போவோம். தலைவர் வாழ்க. வடக்கே போச்சான் மாடு, தெற்கே போச்சான் ஆடு, கிழக்கே இருக்கான் காடு. மாங்குட்டி வந்த மயிலே. என்னப்பா நரியாட்டமா ஊழையிடுற? தேனண்டால் பிலிம்ஸ் மாதிரி மிருகங்களை வச்சு படம் எடுக்க போறியா? அதான் இல்ல, அலிபாபாவும் 40 திருடங்கள் படத்தை அப்படியே உல்டா பண்ணி அருக்காணியும் 50 கிழவிகளும் படம் எடுக்க போறேன். படத்துல கதாநாயகி யார் தெரியுமா? கொல்லங்குடி கருப்பாயி. என்ன எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டத்தானே நான் வந்திருக்கிறேன். ஒரு 25,000 ரூபாய் பணம் கொடுங்க. 1-2னா பரவாயில்ல, 25,000 ரூபாய் ஆச்சே. எதுக்குன்னு சொல்லுங்க. அதுவா, நேற்று உங்க பின்னாடி ஆட்டோ அணிவகுப்பு, கார் அணிவகுப்பு, கால்நடை அணிவகுப்பு எல்லாம் போல, அதுக்கு நீங்க தான் பணம் தரணும். என்னங்க இது? நான் பாட்டுக்கு பாத்ரூம் போனேன், அவங்க பாட்டுக்கு என் பின்னால வந்தாங்க. அதுக்கு 25,000 ரூபாயா? இதுக்கு நானா பருப்பு? இது பொறுப்பு. அதுதாங்க அரசியல். எல்லா கட்சிகளும் வரலாறு காணாத கூட்டம்னு பேப்பர்ல போடுறாங்களே. எப்படி? ஆட்டோல போறதுக்கு தனி சார்ஜ், லாரியில போறதுக்கு தனி சார்ஜ், கட்ட வண்டியில போறதுக்கு தனி சார்ஜ், எல்லாத்துக்கும் நீங்க தான் பணம் கொடுக்கணும். அதுக்கு நீங்க தான் செருப்பு. பொறுப்பு. நீங்களுமா? என்னங்க இது? ஓட்டு போட்டா பரவாயில்ல, ஒதுங்கத்தானே போனேன். பாத்ரூம் போனதுக்கு 25,000 ரூபாய் பணமா? டாடி 2 பேரும் பக்கத்துல தானே இருக்கீங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்க? இது எங்க குடும்ப வியாதி. அப்ப எழுங்க. இது சொத்து வியாதி. முருகா. நீயா? வா முருகா வா. டைரக்டர் ஆக போறேன்னா டாக்டரா வந்து நிக்கிற. வேற ஆஸ்பத்திரில இருந்து வர முருகா. அதுதான் மருந்து வாசனையா? அந்த மருந்து வாசனை வச்சு ஒரு கதை பண்ணிருக்கேன், மெடிக்கல் சப்ஜெக்ட். எல்லாரும் மண் வாசனையை வச்சுதானே கதை பண்ணுவாங்க. அவங்களும் கிராமத்துல பிறந்தவங்க, நான் ஆஸ்பத்திரியில பிறந்தவன். அதான் நான் என் ரேஞ்சிலே கதை பண்ணிருக்கேன். ரொம்ப புதுமையா இருக்கேன். தேங்க்யூ முருகா. படத்து ஓபனிங்ல ஒரு கமெண்ட் அடிச்சு தியேட்டரையே கலக்கிறோம். எப்படி? என் இனிய தமிழ் மக்களே, என் தாய் பிரசவத்தின் போது படுத்திருந்த அந்த வெள்ளை கட்டில் என் சிகப்பு இதயத்திலே சிம்மாசனம் போட்டுக் கொண்டிருக்கிறது. நான் சிறு வயதிலே சிரித்து விளையாடிய அந்த தங்க தொட்டில் என் 2 கண்களுக்குள்ளே கதக்களி ஆடிக்கொண்டிருக்கிறது. முருகா முருகா. நான் 1000 சென்ட் வாசனையை என் உடம்பில் பூசிக்கொண்டாலும் நான் ஆரம்ப காலத்தில் சுவாசித்த அந்த டெட்டால் மருந்து வாசனை என் மூக்கில் இருக்கும் நாசி துவாரங்களிலே நர்த்தனமாடிக்கொண்டிருக்கிறது. ஆகா ஆகா ஆகா. டைட்டிலுக்கு முன்னால இது ஓகே. கதை என்ன? அந்த ஆஸ்பத்திரியில ஒரு கம்பவுண்டர், அவர் வழக்கமான கம்பவுண்டர் மாதிரி பேண்ட் ஷர்ட் போட மாட்டாரு, கதர் வேஷ்டி கதர் ஷர்ட். அவர்தான் சின்ன கம்பவுண்டர். சின்ன கம்பவுண்டரா?
அவரு வேற என்னென்ன பண்ணுவாரு? அவர் மத்த கம்பவுண்டர் மாதிரி சைக்கிள்ல வர மாட்டாரு, நடந்தே வருவாரா? அதான் இல்ல, மாட்டு வண்டியில வருவாரு. அவர் வரும்போது ஆஸ்பத்திரி வெளியே இருக்கிற ஆயாலாம் கோரசா பாடுவாங்க. என்ன பாடுவாங்க? மலேரியா வியாதி, தொத்து வியாதி, வாந்தி பேதி. கண்ணு பட போகுதையா சின்ன கம்பவுண்டரே, ஒன்ன சுத்தி டெட்டால் ஊத்த வேணும் ஐயா சின்ன கம்பவுண்டரே, ஒன்ன சுத்தி டெட்டால் ஊத்த வேணும் ஐயா சின்ன கம்பவுண்டரே. இது ஓம் பாட்டா? இத உனக்கு முன்னாலேயே இளையராஜா போட்டார். இளையராஜா என்ன முந்திட்டாரா? பரவாயில்ல, வரும்போதெல்லாம் காப்பி அடிச்சே கதை சொல்றது உனக்கு புழப்பா போச்சு. காப்பி அடிச்சு கதை சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இருக்கட்டும்டா, அடுத்த தடவை வரும்போது எனக்கு வித்தியாசமான ஒரு கதையை சொல்லு. ஓகே, நான் நேரா வீடியோ கடைக்கு போய் 6 இங்கிலீஷ் கேசட், 4 தெலுங்கு கேசட், 2 ஒரியா கேசட் எடுத்து போய் எல்லாத்தையும் கலந்து ஒரு வித்தியாசமான ஸ்மால் பட்ஜெட்ல தமிழ் கதையை சொல்றேன். சரி, சின்னதா ஒரு டைட்டில் சொல்லிட்டு போ. நீங்க தான் சின்னதா கேட்டீங்க, இதை விட பெருசா ஒண்ணு சொல்லு. சிப்ப சி போ, இது கூட நல்லா தான் இருக்கு. நாதா, ஒரு நிமிஷம் நம்ம குழந்தைய கொஞ்சிட்டு போக கூடாதா? இந்த குழந்தையவா? ஏண்டி கொஞ்சம் படியாவாடி குழந்தைய பெத்து வச்சிருக்கீங்க? என்ன சொல்றீங்க நாதா? நான் ஆபீஸுக்கு போய் ஃபைல் எல்லாம் கிளீன் பண்ணணும். வரட்டுமா? அதுக்கு ஒரு நேரங்காலம் கிடையாது. நீயா? ஆமா, நானே தான். எங்க போற? இதே கேள்வியை தான் அந்த மூதேவியும் கேட்டா. புறப்படும் போது எங்க போறேன்னு கேட்டா போற காரியம் உருப்பிடுமா? நீ போற காரியம் உருப்புல என்ன எனக்கு என்ன? இங்க இருக்கிற வேலையை பார்த்துட்டு போ. அப்படி என்ன வேலை? நம்ம குழந்தை இல்ல, அவ கக்க போயிட்டா. நான் மறுபடியும் சொல்றேன், இது என் குழந்தை இல்ல. வேணும்னா LIC பில்டிங் மேல ஏறி நின்னு சொல்றேன். இல்ல இல்ல இல்ல. LIC பில்டிங் என்ன, ஏரோப்ளேன்ல ஏறி நின்னு சொன்னாலும் சரி, இது உன் குழந்தைதான். இத பாரு, குழந்தைக்கு சுத்தமா கழுவி விட்டு பாலை கொடுத்து தூங்க வச்சுட்டு போ. பாலை கொடுக்கணுமா? இப்பதான் வெளியே தள்ளி இருக்குது, அதுக்குள்ள உள்ள திணிக்கணுமா? பாலுக்கு நான் எங்க போவேன்? நீ பியூட்டி பார்லருக்கு போயிட்ட. அரிசி மூட்டை, பருப்பு மூட்டை, உளுந்து மூட்டை, வேட்டி மூட்டை போ, புடவை மூட்டை போ, எல்லாம் போங்க. கணபதி, என்ன மூட்டை மூட்டையா போய்கிட்டு இருக்கு? இதெல்லாம் எதுக்கு விளையாடுறீங்களா? நாளைக்கு உங்களுக்கு பிறந்த நாள். பயங்கர பிலாவா இருக்கு. 6 மாசம் கழிச்சு தானே எங்க அப்பாவுக்கு பிறந்த நாள் வரும். ஆனா 2 மாசத்துக்குள்ள தேர்தல் வரப்போகுதுல்ல, அதனால உங்களுக்கு பிறந்த நாள்னு போய் சொல்லி ஒரு பெரிய விழா நடத்தணும். பேப்பர்ல பெருசு பெருசா போட்டோ வரணும். அதுதான் அரசியல் ஸ்டண்ட். எனக்கு பஸ் ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டு, கோட்டு ஸ்டாண்டு தானே தெரியும். இந்த ஸ்டாண்டு எல்லாம் தெரியாது. நான் எதுக்கு இருக்கேன்? நான் பாத்துக்கிறேன். இது பாருங்க, நாளைக்கு உங்க பேர்ல இலவச வேட்டி வழங்கும் விழா, இலவச புடவை வழங்கும் விழா, இலவச உணவு வழங்கும் விழா அப்படின்னு 30 விழா நடத்த போறேன். அதுக்காகத்தான் இந்த மூட்டை எல்லாமே வந்து. இலவசமா பல்பொடி மூக்கு பொடினா கட்டுப்படி ஆகும். வேஸ்ட் செல்லினா பணம் நிறைய செலவாகுமே. நான் குஜாலால் சேட், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமானாலும் தரோம். ஆனா 3 மாசத்துக்குள்ள அசல் வட்டியும் திருப்பி கொடுத்துடணும். 3 மாசம்னா எப்படிங்க? என்னங்க, 2 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் வர போகுதுல்ல, அதுல நீங்க ஜெயிக்க போறீங்கல்ல, அப்ப நிறைய பணம் வர போகுதுல்ல, அப்ப திருப்பி கொடுத்துடலாம். இத பாருங்க, இப்போ அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய பணம் வேணும்னா நீங்க உங்க சொத்துக்கு மட்டும் கையெழுத்து போட்டா போறாது, உங்க பார்ட்னர் சொத்துக்கு சேர்த்து கையெழுத்து போடணும். என்னங்க இது? என் கையெழுத்துனா நான் போடுவேன், என் பார்ட்னர் கையெழுத்துனா எப்படிங்க போடுவேன்? இத பாருங்க, இவன் எதுக்கு பெத்தீங்க? உங்க பார்ட்னர் கையெழுத்து இவரை போட சொல்லுங்க. அது ஃபோர்ஜரியாச்சே. அப்பா ஃபோர்ஜரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானே போடுறேன்ப்பா. பாத்தீங்களா என் புள்ள எப்படி வளர்த்திருக்கேன்னு? ஏங்க இதுல வில்லங்க எதுவும் வந்துடாத. ஒண்ணும் வராது, நீங்க கவலையே படாதீங்க. உங்களையும் உங்க பார்ட்னர்ஸையும் நான் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போறேன். என்ன? உன்னையும் தான் ஃபோர்ஜரி பண்ண போறீங்க, உன்னையும் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போறேன். குடும்பத்தையும் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போறாரா? என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பனல்லவா என் தாயும். என்ன வேற உங்க அப்பா கதுல பூ பூத்துருக்கு? வேற எவனும் வச்சிட கூடாதுல, அதனால நானே வச்சுக்கிட்டேன். சாமி படத்தை வச்சுக்கிட்டு எங்கப்பா போறீங்க? பெட்ரூம் போறேன். அங்க போய் இந்த சாமி படத்தை வைக்க போறேன். இனிமேல் அது பெட்ரூம் இல்ல, பூஜை ரூம். அப்படின்னா நாங்க 2 பேரும் இனிமே அங்க படுத்து தூங்க முடியாதா? தூங்கலாம், ஆனா வேற எதுவும் தப்பு தண்டா நடந்துடக்கூடாது. அப்படியெல்லாம் நடந்துச்சு எங்க அப்பன் சிவபெருமானுக்கு கோவம் வந்துரும். நேத்து ராத்திரி தூங்கும் போது என் கனவுல மை லார்ட் சிவபெருமான் நேரா வந்து நான் இருக்கேன்னு சொன்னார். அப்பதான் ஞானம் வந்தது. எல்லாருக்கும் தூங்கும் போது கொரட்டை வரும், உங்களுக்கு ஞானம் வந்துருச்சா? சாமி அப்படி என்னதான் சொன்னாரு? என் பொண்ணுக்கு தோசை இருக்குன்னு சொன்னார். இன்னும் 10 நாளைக்கு உங்க 2 பேருக்குள்ள எந்த கனெக்ஷனும் இருக்க கூடாதுன்னு சொன்னார். அதனாலதான் இந்த படத்தை உங்க பெட்ரூம்ல மாட்ட போறேன். தப்பி தவறி கூட யாரும் அந்த பக்கம் போக கூடாது. போனா வெறும் சாமி பூஜை, சாமி பஜனை, அது மட்டும் தான் நடக்கும். வேற எதுவும் நடக்க கூடாது. ஒத்தர ப்ளூ என் தாயும் அல்லவா விட மாட்டேங்கிறாரு.
गणपति சார் गणपति சார் ऐसे போய் கபாது பிரஷமா கட்ட போஷா பாத்திபா என்னப்பா சொல்ற நீ? அந்த குடிமை எங்களை குடித்து நடத்த விட மாட்டேங்குங்க ஐயா. எனக்கு ஏதோ தோஷம் இருக்குன்னு சொல்றாரு. தோஷமாவது கீஷமாவது இனிமே உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஒரே தோஷம் சந்தோஷம் தான். போய் 2 பேரும் சந்தோஷமா இருங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். அவன் குழந்தை பிறக்கலையேன்னு காட்சிக்கு போறான். நான் இது ரெண்டும் பிறந்துருச்சேங்கிறதுக்காக பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம் போல இருக்கு. யோவா நாதா போயிடுச்சா? ஆமாயா, என் குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டியா? என் நேரத்தை பாரு. நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேக்குற. நீ கொடுத்த அம்மா பால், நான் கொடுத்த ஆவின் பால். ரொம்ப பேசாதயா, என் குழந்தை எடுத்துட்டு என் ரூமுக்கு வா. இல்லையா யோ, அவன் ரூமுக்கு போன காலை ஒடிச்சிடுவேன். நம்ம குழந்தை எடுத்து ரூமுக்கு வா. குழந்தைகளை அடி பெத்து வச்சிருக்கீங்க, 2 லவுட் ஸ்பீக்கரை பெத்து வச்சிருக்கீங்க. இதுங்க கத்துற கத்துற காது டமாரமே கிழிஞ்சிடும் போல இருக்குது. யோ, மெத்தைய போட்டு வச்சிருக்கேன், ஏன் ரூமுக்கு வா. பாய போட்டு வச்சிருக்கேன், ஏன் ரூமுக்கு வா. இவங்க இம்சைக்கு பேசாம கரண்ட்லயே கைய கொடுத்துடலாம். ஆடாச்சி தூங்கிடுச்சு. வாமா கண்ணு. Who is this new முருகன்? நாங்க கதையை தான் உல்டா பண்ணுவோம், இங்க ஆளே உல்டாவா இருக்கு. Who are you? இல்ல முருகா, இந்த கம்பெனிக்கு நான் தான் உண்மையான ப்ரொடியூசர். கருமாரி கந்தசாமின்னு பேரு. கருமாரி கந்தசாமி? இதுக்கு முன்னாடி உருமாறி இருந்தவர் எங்க? அவரா? அவரு சினிமா பைத்தியம் சீனிவாசன். இந்தா அங்க பாரு. நான் ஆபீஸ பூட்டிட்டு முருகனை கும்பிட பழனிக்கு போயிருந்தேன். அந்த நேரம் பார்த்து இந்த சினிமா பைத்தியம் ஆபீஸ திறந்து ப்ரொடியூசரா நடிச்சிருக்கு. ஆமா முருகா, நீ யாரு? நான் பிள்ளையாரு. இது வந்து எனக்கு கதை, திரைக்கதை, வசனம், பாடல், இசை, டைரக்ஷன், எடிட்டிங், கட்டிங், ஒட்டிங் எல்லாமே தெரியும். அடேங்கப்பா, இந்த பைத்தியக்காரனை புடிச்சிட்டு போக பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து ஆள் வருது. அதுக்குள்ள நீ ஒரு கதை சொல்லு முருகா. நம்ம காதல் இளவரசன் கமலஹாசனும் நவரச நாயகன் கார்த்திக்கும் இணைஞ்சு நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? பெரிய படம் தான். கதையை கொஞ்சம் சொல்லு முருகா. ஹீரோ கமலஹாசன் கார்த்திகிட்ட சொல்லி 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வர சொல்றாரு. எப்படி தெரியுமா? கார்த்திக் இங்க வா, கடைக்கு போய் 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வா. ஓகே, வாழைப்பழம் தானே இது. நான் 2 வாங்கிட்டு வர சொன்னா நீங்க 1 தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இன்னொன்னு எங்க? அதான் இது. நான் உன்னை 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வர சொன்னேன், நீ 1 தான் வாங்கிட்டு வந்திருக்க. இன்னொன்னு எங்க? அதான் இது. அப்பா, நான் என்ன பார்த்தா தப்பு பண்ணேன்? கடைக்கு போய் 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வர சொன்னேன், நீ 1 தான் வாங்கிட்டு வந்திருக்க. இன்னொன்னு எங்க? அதான் இது. 4 பேருக்கு நல்லது பண்றதா எதுவுமே தப்பு இல்லன்னு சொல்லிருக்கா வேற நாயக்கர். அவர்கிட்ட சொன்ன வச்சுக்கோ. எங்க எங்க போடா. என் படம் கரகாட்டக்காரனையே காப்பி அடிச்சு என்கிட்டயே கதை சொல்ல வந்துட்டியா? போடா. கருமாரி கந்தசாமி, மாயாண்டிகளை சொல்லி உன்னை சுட்டுடுவேன். ஜாக்கிரதை. ஐயா ஐயா, இன்னைக்கு எலெக்ஷன் இல்லையா? இன்னைக்கு எலெக்ஷன் இல்லையா? ஏயா எவனையாவது சுயேட்சையை கொண்டுட்டாங்களா? அது இல்லைங்க, நீங்க எலெக்ஷன்ல கழுத சின்னத்துல நிக்கிறீங்கல்ல, கழுதையை கொண்டு போய் நிறுத்தினா நிறைய ஓட்டு விழுது. இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் எழுத்துக்கிட்டே கிடப்பான். 2வது ரவுண்டு என்னடா ஆச்சு? காவேரி தந்த கலை செல்வனே, நான் எங்க காவேரி தந்தேன்? அள்ளி விட வேண்டியதானே? சரி, அள்ளி விடு. என் தமிழ் தந்தையே. நான் தந்தைன்னா அம்மா யாரு? இல்லையே. பரவாயில்ல. 2வது ரவுண்டு என்னடா ஆச்சு? 5000 ஓட்டு விழுந்திருக்கு. ஆஹா, மகனே மகனே மகனே. நீங்களே ஏன் இழுக்கிறீங்க? ஆளுக்காரு இழுத்தா தாண்டா வரும். 3வது ரவுண்டு என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வாடா. 3வது ரவுண்டு ஸ்ட்ராங்கா பாத்துட்டு. 3வது ரவுண்டு வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். போற போக்க பார்த்தா நம்ம கட்சியில 200 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருவாங்க போல இருக்க. எதிர்கட்சிக்கு 4 எம்எல்ஏக்கள் தான். ஜெயிச்சுட்டு சட்டசபைக்குள்ள வரட்டும், கும்மா குத்து குத்தி வேசில உரி விட்டுறேன். நீ இருக்கிறத பார்த்தா நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் போல இருக்கு. 1000 காருக்கு ஊர்வலத்துக்கு ஏற்பாடு பண்ணு. அடுத்த முதல்வர் நான் தான். நீங்க முதல்வர் ஆன பிறகு என்ன டாடி பண்ணுவீங்க? அடுத்த நாளே உண்ணாவிரதம் இருப்பேன். ஏன்? ஒரு ஸ்டண்ட் தான். நீங்க ஸ்டண்ட் அடிக்கிறதுக்குள்ள மக்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு சென்ட் அடிச்சிட்டாங்களே. சென்டா? ஆமாப்பா, நீங்க தோத்துட்டீங்க. உங்களுக்கு கிடைச்ச மொத்த ஓட்டு 5 தான். 5 ஓட்டா? 2வது ரவுண்ட்ல எனக்கு 5000 ஓட்டு விழுந்திருக்கதா சொன்னியே. எல்லாம் 3வது ரவுண்டு போட்டு செல்லாத ஓட்டா குத்திட்டாங்களே. ஐயோ, எல்லாத்தையும் நான் செல்லமா வளர்த்தனேன், கடைசியில செல்லாத ஓட்டு போட்டு போயிட்டாங்களே. என் சொத்தெல்லாம் போச்சு. படிக்கிட்டு வச்சது ஏறது கஷ்டமா இருக்குது. பைரா எம்மா எம்மா பைரா பைரா. அப்பா, நீங்கள் எங்கள் முதலிரவுக்கு ஏற்பாடு செய்வீர்கள் என்று எதிர்பார்த்து ஏமாந்து விட்டோ.
எனவே நாங்களே செட்டப் செய்து கொண்டோம். ஐயோ, நீங்கள் இந்த கடிதத்தை படிக்கும் போது பல்லாவரம் மலையில் உள்ள பங்களாவில் பட்டப்பகலில் எங்கள் பார்த்துட்டே மூடிட்டு இருக்கும். வரும்போது நான் கர்ப்பமாகத்தான் வருவேன், இது உறுதி. வைரா வைரா. பல்லாவரம் மலையிருக்கு உய்யல்லாலா, பக்கத்தில் தான் சிலை இருக்கு உய்யல்லாலா. இங்கே இல்லை உங்கப்பன் தொல்லை, ஒன்ன பார்த்து விட்டேனே சொல்லை. ஊசிக்கிட்ட நூலிருக்கு உய்யலாலா, தோத்திடத்தான் காத்திருக்கு உய்யலாலா. என்ன சொல்வேன் நான் பட்ட பாடு, சக்கப்போடு நீ இப்ப போடு. பல்லாவரம் மலையிருக்கு உய்யலாலா, பக்கத்தில் தான் சிலை இருக்கு உய்யலாலா. தங்க குழந்தை இவன் பிள்ளை தாண்டி, புன்னகை மன்னன் கூமுட்டை கண்ணன் பெரிய கில்லாடி. சின்ன வீட்டுக்கு வந்தான் வாரிசை தந்தான் இவன் ஒரு கேடி. புன்னகை மன்னன் போண்டா கண்ணன் பொய் சொல்லுறாண்டி, புன்னகை மன்னன் போண்டா கண்ணன் பொய் சொல்லுறாண்டி. நான் தாய்ப்பால் கொடுத்த தங்க குழந்தை இவன் பிள்ளை தாண்டி, புன்னகை மன்னன் கூமுட்டை கண்ணன் பெரிய கில்லாடி. சின்ன வீட்டுக்கு வந்தான் வாரிசை தந்தான் இவன் ஒரு கேடி. போனால் போகட்டும் போட, போனால் போகட்டும் போடா. இங்கே தேர்தலில் ஒழுங்காய் ஜெயித்தவன் யாரடா? போனால் போகட்டும் போடா. இங்கே தேர்தலில் ஒழுங்காய் ஜெயித்தவன் யாரடா? போனால் போகட்டும் போடா. கழுதை சின்னத்தை தேர்ந்தெடுத்தேன் நான், காலால் எனையே உதைத்ததடா. புடவை வேட்டிகள் வாங்கி தந்தேன் நான், கடந்தான் பரிசாய் கிடைத்ததடா. எலெக்ஷன் என்பது வியாபாரம், அதில் ஜெயித்தால் நல்ல வரவாகும், இங்கு தோற்றால் ரொம்ப செலவாகும். போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இங்கே தேர்தலில் ஒழுங்காய் ஜெயித்தவன் யாரடா? போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. போட புண்ணாக்கு, போட
போடாத தப்பு கணக்கு சாமியத்தை ஏமாற்றி வந்தாச்சு வம்பு வழக்கு போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு சாமியத்தை ஏமாற்றி வந்தாச்சு வம்பு வழக்கு உங்களுக்கு எனக்கு ஷேர் என்று ஒப்பந்தம் இருக்கு பாரு என்னை எச்சிட எண்ணிடலாமா இது பிள்ளையா சாமிடா மாமா போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு சாமியத்தை ஏமாற்றி வந்தாச்சு வம்பு வழக்கு அதோ அந்த ரஜினி போல மாற வேண்டும் இதோ இந்த கமலை போல ஆட வேண்டும் ஒரே படத்திலே ஒரே சீனிலே ஒரே படத்திலே ஒரே சீனிலே ஒரே சாட்டில் உலக புகழை வாங்குமே அதோ அந்த ரஜினி போல மாற வேண்டும் இதோ இந்த கமலை போல ஆட வேண்டும் ஒரே படத்திலே ஒரே தீனிலே ஒரே ஷாட்டில் உலக புகழை வாழ்ந்தவே லலா லாலா லலா லாலா லலா லாலா லலா லாலா கதை வசனம் பாட்டு எழுதி இசையும் போடுவேன் காமிராவில் சாட்டு சொல்லி இயக்கி காட்டுவேன் டான்ஸ் தண்டு எடிட்டிங் என்று தெரியும் யாவுமே கடன் கொடுக்க மட்டும் இங்கு ஒருவன் வேண்டுமே ஒரே படத்திலே ஒரே சீனிலே ஒரே படத்திலே ஒரே சீனிலே ஒரே ஷாட்டில் உலக புகழை வாழ்ந்தவே நடக்க கூட நடந்து போச்சு இனி நம்ம 3 பேர் உயிர் வாழ முடியாது தூக்கு மாட்டி தொங்கணும் ஏன்பா சந்தோஷமா சாந்தி முகூர்த்தம் தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்றீங்களே சின்ன வயசுல கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி எனக்கும் ஒரு பொண்ணுக்கும் கனெக்ஷன் அந்த பொண்ணுக்கும் எனக்கும் பிறந்தவ எந்த நீ அன்னைக்கு நான் ஒரு போட்டோ காமிச்சு இது யாருன்னு கேட்ட உடனே நீ உங்க அம்மான்னு சொல்லல அப்பதான் நீ அம்மா வேணும் தெரிஞ்சது என்ன மாமா நீ அது எங்க அம்மா இல்ல வேலைக்கார அம்மா வேலைக்காரியா இதை ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல ஆமா உங்களுக்கு இப்படி ஒரு பிளாஷ்பேக் இருக்கும் அதுல அப்படி ஒரு ஆன்டி சென்டிமெண்ட் சீன் இருக்கும்னு எனக்கு தெரியுமா என்ன தெரிஞ்சா முதக்காவே சொல்லிருப்பேன் அப்ப நீ எனக்கு மகன் இல்ல மருமகன் மாப்பிளே அம்மா பார்த்தா நீ மாமா மாப்பிளே மாப்பிளே ஏய் உன்னை எங்க எல்லாம் தேடுறது இங்க இருக்க கடைசியில எனக்கு சொந்தமான குளத்திலேயே காத்து வாங்க வந்துட்டியா இனிமே என் வீட்டுல உனக்கு வேலை இல்ல போவலையே நீங்க சொன்னா போக மாட்டேன் பொதுக்குழுவை கூட்டுங்க இது பொதுக்குழுவா உங்களுக்கு எல்லாம் யூனியன் தானே இருந்துச்சு யூனியன்னா தான் பயப்பட மாட்டேங்கிறீங்களே அதனாலதான் பொதுக்குழுவை கூட்ட சொல்றேன் வீட்டுல இருக்கிறவங்கல மெஜாரிட்டி என் பக்கம் முதல்ல நீங்க விட்டு விட்டு வெளியே போங்க எது நான் கஷ்டப்பட்டு கட்டின வீட்டுல இருந்து நான் வெளியே போகணுமா இந்த பாருங்க அந்த வீட்டுல இருக்கிற வால் கிளாக்லயும் எனக்கு பங்கு இருக்கு பீரோவிலையும் பங்கு இருக்கு அங்க இருக்கிற வாட்ச்மேன் பங்கு இருக்கு சவுண்டா பேசுறான் விட்டா சட்டமே பேசுவான் போல இருக்கு நான் முன்னால போறேன் நீ பின்னால வா எக்ஸ்கியூஸ் மீ யோ என்ன அது வீட்டுக்குள்ள கோவா கடற்கரை மாதிரி ஆயிப்போச்சு விதவிதமான ஆளுங்கள்லாம் வர்றாங்க யார் நீங்க we are from america அமெரிக்கால இடம் நெருக்கடின்னு இந்தியாவுக்கு வந்துட்டீங்களா could you please explain this அமெரிக்காவுல உள்ள கோடீஸ்வருக்கு இந்திய ஆம்பளை கிட்ட குழந்தை பத்துக்கணும்னு ஆசை வித்தியாசமான ஆசைதான் அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிறீங்க ரத்தம் இல்லாதவங்களுக்கு ரத்தம் கொடுக்கறோம் இல்லையா அதே மாதிரி உங்க உயிர் சத்தை கொடுத்தீங்கன்னா அமெரிக்காவுல இருக்கிற விஞ்ஞானிங்க அந்த கருவை டெஸ்ட் டியூப்ல வச்சு வளர்த்து குழந்தை ஆக்கிடுவாங்க யோ என்னையா விளையாடுறீங்க என்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது எவனோ பெருசா கிளப்பி விட்டு இருக்கிறான் பொறலிய மிஸ்டர் அல்கப்பா ப்ளீஸ் கோஆபரேட் யோ என்னையா ஒரே நேரத்துல 2 பெண்களையும் கர்ப்பமாக்கின கர்ப்ப வீரர் நீங்க உங்ககிட்ட இல்லாத உயிர் சத்தா மரியாதையா ஆஸ்பத்திரிக்கு வா வரலன்னா தூக்கிட்டு போயிடுவான் தூக்கிட்டு போடுவியா அதையும் நான் பார்த்தேன் டாக்டர் உங்களை பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்குது டாக்டர் அநியாயமா என்ன இங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க டாக்டர்
என்கிட்ட உயிர் சத்தும் கிடையாது, பயிர் சத்தும் கிடையாது. நீங்க நானே தான். என்ன தெரியல? மேலப்பத்துக்குடி மேகநாதனுடைய பேரனும் கீழப்பத்துக்குடி கருப்பசாமியுடைய பையனும் ஆகிய அழகப்பன் என்கிறது நானே தான். மிஸ்டர் அழகப்பன், உங்களை இங்க சந்திப்பேன் நான் எதிர்பார்க்கல. என்ன டாக்டர் நீங்க? அன்னைக்கு எனக்கு கருத்தடை ஆபரேஷன் பண்ணின டாக்டரே நீங்க தான். விஷயம் தெரிஞ்ச நீங்களே என்ன இங்க தூக்கிட்டு வர சொல்லி இருக்கீங்களே. என்னால அமெரிக்காவுக்கு என்ன லாபம்? சாரி மிஸ்டர் அழகப்பன், ஒரு தவறு நடந்து போச்சு. கருத்தடை ஆபரேஷன் உங்களுக்கு பண்ற அன்னைக்கு உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டேன், நீங்க தூங்கிட்டீங்க. தவறுதலா பக்கத்துல உள்ள பெட்ல இருந்தவருக்கு கதற கதற ஆபரேஷன் பண்ணிட்டேன். அப்படின்னா எனக்கு அந்த ஆபரேஷன் நடக்கவே இல்லையா? நான் ஒரு பாவி டாக்டர், நான் ஒரு பாவி. கண்ணகிக்கு அடுத்தபடியா ஒரே உத்தமியா இருக்கிற என் பொண்டாட்டி பவுன நான் அனாவசியமா சந்தேகப்பட்டுட்டேன் டாக்டர். என் குழந்தைக்கு நான் தான் தகப்பனா? பவுலு பவுலு. திருவாளர் உலகப்பன் எலெக்ஷன் செலவுக்காகவும் கட்சி நடத்துவதற்காகவும் கம்பெனியின் பெயரால் 40 லட்சம் ரூபாயை குஜாலா சேட்டிடம் கடன் வாங்கியிருந்தார். குறிப்பிட்ட காலத்தில் அசலையும் வட்டியும் திருப்பி கட்ட தவறியதால் அதற்கு ஈடாக அவருக்கும் அவரின் கம்பெனி பாகஸ்தர்கள் ஆகியோருக்கும் சொந்தமான வீடு உட்பட அனைத்து ஸ்தாவர ஜங்கம சொத்துக்களும் ஜப்தி செய்ய இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ஐயோ 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 ஐயா, வீட்டை சீல் வைக்கணும், தயவு செஞ்சு வெளியே போறீங்களா? ஐயோ, எலெக்ஷன் நின்னா கலெக்ஷன் பண்ணலாம். ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் பங்களா வாங்கணும்னு நினைச்சனே, இப்ப ஸ்டேட் என் பங்களா வாங்கிட்டானே. கோழி போச்சு, குஞ்சு போச்சு, குந்தி இருந்த வீடு போச்சு. இத்தனை நாளா இருந்த சளியும் போச்சா? கோழி போச்சு, குஞ்சு போச்சு, குஞ்சு போச்சு, நஞ்சு போச்சு, குஞ்சு போச்சு. தேர்தல நிக்கிறேன்னு சொல்லி கடைசியில் நடுத்தரவில் வந்து உட்கார்ந்துட்டேனே. என் நாணவம், என் கர்வம், என் அகம்பாவம் அத்தனை மாற்று போய்விட்டதே. என்னது ரத்த கண்ணீர்ல எம்ஆர் ராதா பேசுற மாதிரி ஒரு குரல் கேக்குது? நீயா? இது வரைக்கும் என் தலைதான் வழுக்கையா இருந்தது, இப்ப என் வாழ்க்கையே வழுக்கை ஆயிடுச்சு. என்னாச்சு? என்ன ஆச்சா? எல்லாம் ஒன்னால போச்சு. அந்த கணபதி, அந்த கன் பட்டி என் கண்ணுல பட்டா அவனை கண்ணாலிய பட்டுன்னு சுட்டு அவனை பழிக்கு பழி வாங்கணும். கணபதி எங்க இருக்க? ஏங்க கணபதியா தேடிட்டு இருக்கீங்க? ஆமா. அவர் உங்களுக்கு தெரியுமா? இந்த நெத்தியில பட்டை போட்டுப்பாரு அவர் தானே? ஆமா, அவர் நெத்தியில பட்டை போட்டுப்பாரு. எங்க 3 பேருக்கு மொட்டை போட்டு விட்டாரையா. எங்க இருக்கான் ஆளு? கற்பக விநாயகர் கோயில் தெருல இருக்காரு. கற்பக விநாயகர் கோயில் தெரு. வாங்க போகலாம். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? நான் சொன்ன வீடு இதுதான். கணபதி எங்க இருக்க? வாயா வெளியே. உன்னை பழிக்கு பழி வாங்க விட மாட்டோம். நமக்கு பயந்துட்டு ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருப்பான். வாங்க ரூம் வாங்க போலாம். கணபதி, கணபதி. மேனகா. மேனகாவா? ஒருத்தி குழந்தையோட வந்து என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கான்னு சொன்னேனே, அவதாயா இவ. கத்தியால குத்திட்டாங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? கை ரேகை கத்தியில பற்ற போதியா? கொண்டாயா? சரிதானே? நீ வேற கை ரேகை படக்கூடாது. இந்த ரத்தம் என்ன குரூப்? ரொம்ப முக்கியம். ஐயோ, போலீஸ் வருது. கத்தியில வேற நம்மளோட கை ரேகை இருக்கு. இங்க நின்னா நம்மள கொலைகாரன்னு சொல்லிடுவாங்க. வாங்க ஓடிடலாம். முன்னாடி பக்கம் போனா வருவாங்க, பிடிச்சுக்குவாங்க. பின்னாடி பக்கம் போய் நீங்க 3 பேரும் இங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். போலீஸ் எங்களை கொலைகாரன் நினைச்சு தடுத்திட்டு வராங்க. ஆமா, கொலவரியோட போனீங்க, இப்ப கொலைப்பாடியோட வந்து நிக்கிறீங்க. உண்மைதான் கணபதி. உன்னை கொலை பண்ணணுங்கிற ஆத்திரத்தோட தான் அந்த வீட்டுக்குள்ளேயே போனோம். கொலை பண்ற அளவுக்கு நான் என்னப்பா தப்பு பண்ணினேன்? பிசினஸ்ல யாரையாவது பார்ட்னரா சேர்த்துக்கிட்டு லாபம் தர மாட்டேன்னு ஏமாத்தினேனா? செஞ்ச சத்தியத்தை மீறி
எழுதின பத்திரத்தை கிழிச்சு போட்டேனா இல்ல மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை பிடிச்சு அலைஞ்சேனா? கணபதி, இந்த ஆபத்துல இருந்து நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். நான் எதுக்குப்பா உங்களை காப்பாத்தணும்? என்னோட வயலுக்கு வந்தீங்களா? ஏர் ஓட்டினீங்களா? நாத்து நட்டீங்களா? இல்லை அங்கு கொஞ்சி விளையாடும் எம் குல பணிப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிவிடை செய்தீர்களா? மாமனா மச்சானா? நான் எதுக்கு உங்களை காப்பாத்தணும்? கணபதி, அன்னைக்கு பிள்ளையார் கோயில் ஐயர் பங்கு கேட்டு வந்தப்போ நாங்க தெரியாத்தனமா கட்டபொம்மன் வசனம் பேசிட்டோம். எந்த கட்டபொம்மன்? சிவாஜி கட்டபொம்மன். இந்த கட்டத்துல அதை ஞாபகப்படுத்தி குத்தி கொடையறீங்க. இந்த ஜென்மத்துல தப்பு பண்ணா அடுத்த ஜென்மத்துல தண்டனைங்கிறது அந்த காலம். ஆனா காலம் இப்ப ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு இல்லையா? தப்பு கட்ட வண்டியில வந்தா தண்டனை ஏரோப்ளேன்ல வருது. கணபதி, இனிமே யாருக்கிட்டையும் தெனாவிட்டா பேச மாட்டோம். தெனாவுட்னா என்ன? எல்லாரும் சொல்றாங்களே நானும் சொல்லி வச்சேன். கணபதி, நீதான் எங்களை போலீஸ்ல இருந்து தெனாவிட்டா காப்பாத்தணும். இது நாள் வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருந்த நீங்க எப்ப நீதான் காப்பாத்தணும்னு என்கிட்ட வந்துட்டீங்களோ உங்களை நான் கைவிட மாட்டேன். கண்டிப்பா தெனாவுட்டா காப்பாத்துவேன். நீங்களுமா? எல்லாரும் சொல்ற தெனாவுட்டை தான் நானும் சொன்னேன். அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுக்கு நீங்க 3 பேரும் ஒத்துமையா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். எங்களை பார்த்தா ஒத்துமையை பத்தி சொல்றீங்க? எங்களை மாதிரி ஒற்றுமையான உலகத்திலே கிடையாது. பார்த்தேனே, இப்படி பட்ட போட்டுக்கிட்டு இருந்த பிள்ளையார இப்படி பட்டநாம சாத்தின போதே உங்க ஒத்துமையை நான் பார்த்தேன். ரொம்ப சாயாதீங்க, கவுந்துருவீங்க. நான் சொல்றபடி செஞ்சா போதும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எங்க பார்ட்னர்ஸுக்காக நான் எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கிறேன். அப்படியா? வாங்க பார்ட்னர், வாங்க. கணபதி, போலீஸ் கிட்ட எங்களை காப்பாத்துனீங்க. நாங்க 3 பேரும் இப்படியே ரயில் ஏறி ஊருக்கு போயிடுறோம். டிக்கெட் அதெல்லாம் அவரே எடுத்து கொடுப்பார். இத பாருங்க, இப்ப உங்க 3 பேரையும் போலீஸ் பிடிச்சிட்டா 3 பேரும் ஜெயிலுக்கு போயிடும். அதுக்கு பதிலா உங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் கொலைப்படி ஏத்துக்கிட்டா அவர் மட்டும் ஜெயிலுக்கு போனா போதும். மத்த 2 பேரும் ரயில் ஏறி ஊருக்கு போயிடலாம். இப்ப உங்க 3 பேர்ல யாரு ஜெயிலுக்கு போறீங்க, யாரு ரயிலுக்கு போறீங்க? ரயிலா ஜெயிலா? ஜெயிலா ரயிலா? ரயிலா ஜெயிலா? ஜெயிலா ரயிலா? யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. சாமி, இவங்க 2 பேர்ல ஒருத்தனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நாம ரயிலுக்கு போயிட வேண்டியதுதான். யாரையாவது ஒருத்தனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம ரயில் ஏறிட வேண்டியதுதான். பேசாம பொண்ணப்பனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நானும் சிவப்பு சட்டையும் ரயில் ஏறிட்டா. பார்ட்னர், நான் முன்ன பின்ன ஜெயிலுக்கு போனது இல்ல, அதனால நான் ரயிலுக்கு போயிடுறேன். நீங்க ஜெயிலுக்கு போயிடுங்களேன். ஓடா பார்ட்னர், விளையாடாதீங்க. உலகு பார்ட்னர், என் பொண்ணுக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு குழந்தை பிறந்த அந்த பேர குழந்தைய மடியில போட்டு கொஞ்சம் பார்க்க வேணாம். நீங்க பெரிய அரசியல்வாதி, நீங்க ஜெயிலுக்கு போறதா நியாயம். தியாகியின் பட்டம் கிடைக்கும், பின்னாடி பென்ஷன் கிடைக்கும். நீங்க போங்க. பார்ட்னர் பண்ணாதீங்க. உங்களுக்காவது ஒரே ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான். அவன் குரல்ல பேச மாட்டான், அடுத்தவங்க குரல்லையே பேசுவான். அவனுக்கு கொஞ்சம் நட்டு லூசு. அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்க்க வேணாமா? அவன் தேர மாட்டானே. அது எனக்கு நல்லா தெரியும். பார்ட்னர், நீங்க ஜெயிலுக்கு போங்க. அங்க அச்சு சோறும் அவுன்சு குழம்பும் கொடுக்குறாங்களா, புதுசா புண்ணாக்கு வர போடுறாங்களா, நல்லா தின்னுங்க. என்ன விளையாடுறீங்களா? உங்க பசங்களாவது வளர்ந்து எரும மாடு மாதிரி ஆயிட்டானுங்க. நான் பெற்றது ஒரே ஒரு குழந்தை, அதுவும் டவுட்ல இருந்து இப்பதான் கிளியர் ஆச்சு. அந்த சிசுவை நான் வளர்த்து ஆளாக்க வேணாமா? பார்ட்னர், நீங்க ஏன் குழந்தைய வளர்க்குறீங்க? அனாதை குழந்தைகளை போறதுதான் அரசாங்கத்துல தொட்டில் வச்சிருக்காங்களே, அதுல போட்ட வேண்டியதானே. பார்ட்னர், குழந்தைக்கு தொட்டில் கிடைக்கும், பொண்டாட்டிக்கு கட்டில் கிடைக்குமா? எனக்கு ஆபரேஷனே நடக்கல. நான் ஆம்பளைங்கிறத இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். புது கட்டிலுக்கு ஆர்டர் கொடுத்துட்டேன். என்னடா ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? மரியாதையா 2 பேர்ல ஒரு ஆள் ஜெயிலுக்கு போயிருங்க, இல்ல ஆள் வச்சு அடிப்பேன். நீ ஆள் வச்சுதான் அடிப்பேன். ரயிலா ஜெயிலா? ரயிலா ஜெயிலா? ஒருத்தர 2 பேர் அடிக்காதீங்க, 3 பேர் ஒருத்தர் அடிச்சீங்க. ரயிலா ஜெயிலா? ஜெயிலா ரயிலா? இந்த மாதிரி ஒத்துமையா அடிச்சுக்கிற பார்ட்னர்ஸை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. என்னங்க பார்ட்னர்ஸ்னா சொத்தை கொடுக்கலாம், சுகத்தை கொடுக்கலாம், உயிரை கொடுக்க முடியுமா? அப்படின்னா உலகத்திலேயே எல்லாத்தையும் விட முக்கியம் உயிர் தாங்கிறீங்க. உயிர் இல்லைன்னா மனுஷனே இல்லைங்களே. ஆமாங்க, உயிர் போச்சுன்னா வெறும் கட்டா தானே. சாமி இருந்தா காமி, சாமி இருந்தா காமின்னு சொன்னீங்களே, அந்த உயிர் தாங்க சாமி. உங்க உடம்புல நாடி நரம்புல ஜீவனா இருக்காருங்க அந்த சாமி. ஐயா, நீங்க சொன்ன தகவலை போலீஸ்காரன் சொல்லிட்டேன். அவங்க உண்மையான கொலைகாரனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படியா? ஆமா, அங்க பாருங்க. யார் இந்த ஆளு? ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து உனக்கு பிறந்ததா நாடகம் ஆடினாலே அவளுடைய புருஷன். எல்லாம் உங்க குடும்ப குழப்பம் தாயா. ஆமா, இவன் அவளை கொலை பண்ணா? சொல்றேன். ஏண்டி,
புருஷன் நான் ஜெயில இருந்தப்போ வேற ஒருத்தனோட கள்ளத்தை வச்சுக்கிட்டு குழந்தை வேற பெற்றிருக்கிய, உனக்கு என்ன திமிரு இருக்கும்? யோ சொன்ன கேளியா, நீ ஜெயிலுக்கு போகும்போது நான் 2 மாசம் கர்ப்பமா இருந்தேன். எதிரிங்களால ஆபத்து வந்துடுமோன்னுதான் நான் பாதுகாப்புக்காக அழகப்ப வீட்டுக்கு போனேன். யாருகிட்ட கதை விடுற? என்னங்க அவசரப்பட்டு கொலை பண்ணிட்டீங்க? கொலை செஞ்சது நான் இல்லடா, அந்த கிழவன் அழகப்பன். என்ன சொல்றீங்க? நான் சொல்றபடி செய். இதுதாங்க நடந்தது. நல்ல வேளை கணபதி நீ மட்டும் இல்ல, போலீஸ் எங்களை உள்ள தள்ளிருப்பாங்க. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க கணபதி. இத பாருங்க, நீங்க ஆரம்பத்துல ஏமாளியா இருந்ததும் தப்பு, பின்னாடி மத்தவங்களை ஏமாத்துறதும் தப்பு. இனிமேலாவது திருந்தி நல்லபடியா வாழுங்க. போயிட்டு வரேன். வாழ்க கணபதி. என்னது ஒண்ணியா பிள்ளையாருப்பா, நான் கரிக்கல வாக்கத்துல இருந்து பட்டணத்துக்கு போயிடலான்னு வந்தேன். இங்க இருக்கிற பசங்க எல்லாம் என் பணத்தை புடிங்கிட்டானுங்கோ. இன்னும் கொஞ்சம் பணம் தான் இருக்குது, இத வச்சு வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கிறேன். உன்னை பார்த்தாலும் ஆக்கிக்குதான். நீ இன்னும் லாபத்துல பங்கு தர்றதா இந்த பத்திரத்துல எழுதிக்கிட்டு நான் கை நாட்டு போட்டுட்டேன். நீ ஒரு கை நாட்டு போடு. கை நாட்டு ஓட்டல. ஏ பிள்ளையாரப்பா, நீ ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி, நீதான் என் பார்ட்னர். லாபத்துல உனக்கு பங்கு தர்றேன், புரிஞ்சுங்களா? இத வச்சுக்க. பத்தா பத்தப்பா. இவனை பார்த்தா நல்லவனா தெரியுது. கண்டிப்பா இவன் லாபத்துல பங்கு தருவான். கொடுத்தா என்ன, கொடுக்கல என்ன? ஏமாத்துறது மனுஷனோட உரிமை, காப்பாத்துறது கடவுளோட கடமை. யார்ப்பா நீ? உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நான் வந்திருக்கிறேன். எங்க அப்பா பேரு பரமசிவம், என் பேரு கணபதி. மனிதன் மாறிவிட்டான், கடவுள் மாறவில்லை.